என் கொழுந்தனாரின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் உணவு ஏற்பாடு குறித்து பேசும்போது என்னை ஒரு கிராமத்துக்காரி என்று அவமானப்படுத்தினார்கள். அதை கேட்டதும் என் மாமியார் சுடச்சுட சூட்டைக் கொண்டிருந்த சூப் கிண்ணத்தை என் முகத்தில் வீசினார். என் கணவர் அருவருப்புடன் என்னை பார்த்து, இங்கிருந்து வெளியே தொலை என்று கத்தினார். நான் திரும்பி நேராக சென்று அந்த 80 லட்சம் மதிப்பிலான ஹோட்டல் வரவேற்பு நிகழ்ச்சியை ரத்து செய்தேன். அதனால் 400 விருந்தினர்கள் அனைவரின் முன்னேயும் பட்டினியாக இருக்க வேண்டியதாயிற்று. என் கணவரின் முழு குடும்பமும் அதிர்ச்சியில் உறைந்து போனது. அவர்களின் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரவில்லை. உங்கள் தேர்வுக்கு உங்களை வரவேற்கிறோம். கட்டண ரசீதின் 2வது நகரை பிடித்திருந்த என் விரல்கள் கடுமையாக நடுங்கின. இது அந்த 5 நட்சத்திர ஹோட்டலின் தீவிரமான ஏசியின் குளிரால் அல்ல, என் நெஞ்சின் ஆழத்திலிருந்து எழுந்த வலியின் காரணமாகத்தான். அந்த வெள்ளைத்தாளில் தெளிவாக அச்சிடப்பட்டிருந்த 80 லட்சம் என்ற எண் ஒரு கூர்மையான கத்தியைப் போல என் இதயத்தை கிழித்துக் கொண்டிருந்தது. இது என்னுடைய 3 ஆண்டுகால கடின உழைப்பின் முழுச் சம்பாத்தியமாகும். அதிகாலை தொடங்கி நள்ளிரவு வரை ஓயாமல் உழைத்து நான் சேகரித்த பணம் அது. என் திருமணத்தின் போது என் பெற்றோர்கள் எனக்கு ரகசியமாக அளித்த ஓய்வூதிய பணமும் அதில் அடங்கும். என் தாய் என் கையைப் பிடித்து இறுக்கமாக பற்றிக்கொண்டு, இந்த பணம் நீ நோய்வாய்ப்படும்போதோ அல்லது குழந்தை பிறக்கும்போதோ அவசர தேவைக்காக உதவுவதற்காக, இதைப் பற்றி யாரிடமும் சொல்லாதே என்று கூறியிருந்தார். ஆனால் இப்போது என் வியர்வையும் கண்ணீரும் டெல்லியின் இந்த மிக ஆடம்பரமான ஹோட்டலின் கைக்கு போகவிருக்கிறது. என் கணவரின் குடும்பத்திற்கு பொய்யான அந்தஸ்தின் அடையாளமாக விளங்கும் ஒரே ஒரு இரவிற்கான அந்த பிரம்மாண்டமான விருந்துக்காக இது செலவிடப்படுகிறது. நான் பணியாளர்களின் நடைபாதையின் ஒரு மூலையில் மறைந்திருந்தேன். மஞ்சள் நிற மங்கலான வெளிச்சம் என் குனிந்த முகத்தை முழுமையாக வெளிச்சமாக்கவில்லை. சமையலறையிலிருந்து வந்த மசாலா பொருட்களின் வாசனை என் மூக்கை துளைத்தது. மிளகுக்கோழி மற்றும் தந்துரி உணவுப் பொருட்களின் நறுமணங்கள் இணைந்து ஒரு ஆடம்பரமான சூழலை உருவாக்கின. ஆனால் என் வயிறோ குமட்டிக் கொண்டிருந்தது. இன்றைய என் கொழுந்தனார் விக்ரமின் இந்த பிரம்மாண்டமான திருமணத்திற்காக நான் எனது எல்லாவற்றையும், ஏன் என் தன்மானத்தை கூட பணயம் வைக்க வேண்டியிருந்தது என்பது யாருக்கும் தெரியாது. என் கணவரின் குடும்பம் தெற்கு டெல்லியில் பல தலைமுறைகளாக வசிக்கும் ஒரு மதிப்புமிக்க குடும்பமாக கருதப்பட்டது. அவர்கள் எப்போதும் தங்களின் தலையை நிமிர்த்தியபடியே பெருமையோடு நடப்பவர்கள். தங்களை உண்மையான டெல்லிக்காரர்கள் என்பதில் பெருமிதம் கொண்டவர்கள். ஆனால் அந்த பிரம்மாண்டமான வெளித்தோற்றத்திற்கு பின்னால் உள்ளே நீண்ட காலமாகவே எல்லாமே காலியாகிவிட்டிருந்தது. அவர்களின் நரம்புகளில் ஊறிப்போன அந்த பொய்யான அந்தஸ்து ஒரு எளிய முறையில் திருமணம் செய்ய அவர்களுக்கு அனுமதியளிக்கவில்லை. மேலும் என் வரவிருக்கும் கொழுந்தனாரின் வருங்கால மனைவி நடாஷா மும்பையின் பெரிய ரியல் எஸ்டேட் அதிபரின் ஒரே மகளாவார். அவள் உண்மையான பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவள். தனது உறவினர்கள் தங்களை குறைவாக மதிப்பிட்டு விடுவார்களோ என்றும், பக்கத்து வீட்டுக்காரர்கள் நம்மை பார்த்துச் சிரிப்பார்களோ என்றும் என் மாமியார் அஞ்சினார். அதனால்தான் அவர்கள் தங்களின் பொருளாதார தகுதிக்கு மீறி ஆடம்பரமாக செய்ய முடிவு செய்தனர். 2 மாதங்களுக்கு முன்பு நடந்த ஒரு குடும்ப கூட்டத்தில் என் மாமியார் உறுதியாக அறிவித்தார், விக்ரமின் திருமணம் டெல்லியிலேயே மிகப் பிரமாண்டமாக நடக்க வேண்டும். நாம் சம்பந்திகளிடம் அந்தஸ்தில் குறைந்துவிடக்கூடாது. ஆனால் பணம் என்று வந்தபோது அவர்கள் தங்கள் வாழ்நாள் சேமிப்பு என்று கூறி வெறும் 20 லட்சத்தை மட்டுமே எடுத்தார்கள். பெரிய அண்ணன் மற்றும் அண்ணி என்ற பொறுப்பை சொல்லி மீதி பாரம் அனைத்தையும் என் மீதும் என் கணவர் மீதும் சுமத்திவிட்டார்கள். என் கணவர் ரோகினை பற்றி சொல்லவே வேண்டாம். அவனது சம்பளம் குடும்பச் செலவுகளுக்கே சிரமப்பட்டுதான் போகிறது. அதுவும் அவனது ஆடம்பர வாழ்க்கை முறைக்கே எப்போதும் செலவழிந்துவிடும். அவனது சுபாவமும் முற்றிலும் தன் பெற்றோரைப் போலவே இருந்தது. பொய்யான அந்தஸ்தால் நிறைந்தவன். பெற்றோரின் பேச்சை கேட்டவுடன் தன் தம்பிக்காக எல்லாவற்றையும் தான் பார்த்துக் கொள்வதாக அவன் உடனே தன் மார்பில் அடித்துக்கொண்டு சபதம் செய்தான். இறுதியில் அந்த பெரும் நிதிச்சுமை முழுவதுமாக என் பலவீனமான தோள்களின் மீது வந்து விழுந்தது. அவருக்கு புரிய வைக்கவும் பணம் சேமிப்பதற்கான வழிகளைக் கூறவும் நான் எவ்வளவோ முயன்றேன். ஆனால் எனது அனைத்து யோசனைகளும் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டன. மாறாக என்னை ஒரு கஞ்சத்தனமானவள் என்றும் குடும்பத்தாரிடம் கணக்கு பார்க்கும் குணம் கொண்டவள் என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினார்கள். விருப்பமில்லாவிட்டாலும் வீட்டில் அமைதியை நிலைநாட்டுவதற்காக எனது மொத்த சேமிப்பையும் நான் செலவிட வேண்டியதாயிற்று. அப்போது திடீரென என் பையில் இருந்த தொலைபேசியின் அதிவேக மணி என் சோகமான சிந்தனைகளை கலைத்தது. திரையில் 2 வார்த்தைகள் மின்னின, மாமியார். நான் விரைவாக போனை எடுத்தேன். நான் வணக்கம் சொல்வதற்குள் என் மாமியாரின் கூர்மையான மற்றும் கரடுமுரடான குரல் மறுமுனையில் எதிரொலித்தது. போனை என் காதிலிருந்து சற்று விலக்க வேண்டிய அளவுக்கு அது சத்தமாக இருந்தது. எங்கே ஒளிய பார்த்திருக்கிறாய்? விருந்தினர்கள் லாஃபியை நிரப்பிவிட்டார்கள். ஆனால் உன் முகத்தை கூட காணவில்லை.
இந்த வயதான தாயை மட்டும் தனியாக விருந்தினர்களை வரவேற்க விட்டுவிட்டாயா? பாத்திரங்களுக்கு எப்படி உத்தரவிட வேண்டும் என்பது கூட உனக்கு தெரியவில்லை. நீ முற்றிலும் பயனற்றவள். சோம்பேறித்தனமாகச் சாப்பிட்டுவிட்டு திரிவதைத் தவிர வேறெதுவும் உனக்குத் தெரியாது. நான் கசப்பான உண்மையை விழுங்கினேன். என் குரலை அமைதியாகவும் மரியாதையாகவும் வைத்துக்கொள்ள ஒரு பெருமூச்சு விட்டேன். மாஜி, நான் நிதிப்பிரிவில் இருந்தேன். நீங்கள் கேட்ட கூடுதல் பானங்கள் மற்றும் சேவைகளுக்கான கட்டணத்தை செலுத்திவிட்டேன். இப்போது வேலை முடிந்துவிட்டது, நான் உடனே வருகிறேன். மாமியார் என் பேச்சை இடைமறித்தார். வேறு என்ன கட்டணம்? உனது கணவர்தான் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டதாகச் சொன்னாரே. வேலை செய்யாமல் இருப்பதற்கு நீயாக பொய்க் காரணங்களை தேடாதே. சீக்கிரம் இங்கே வா. சம்பந்தியின் குடும்பம் வந்து கொண்டிருக்கிறது. உன்னைப் போன்ற ஒரு ஆமை போன்ற மந்தமான மருமகளால் எங்களை அவமானப்படுத்த நினைக்கிறாயா? என் மாமியார் போனை துண்டித்துவிட்டார். தொலைபேசி துண்டிக்கப்பட்டதற்கான வறண்ட சத்தம் என் மூக்கின் நுனியைச் சுட்டது. உன் கணவர்தான் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டதாகச் சொன்னாரே. ஆனால் ரோகின் திருமணத்திற்காக ஒரு பைசா கூட கொடுக்கவில்லை. ஆனாலும் தன் பெற்றோருக்கும் உறவினர்களுக்கும் முன்னால் எப்போதும் தானே எல்லாவற்றையும் செய்வதாக பெருமை பேசிக்கொள்வான். நான் அவளிடம் பணம் கொடுத்தாலும் அவள்தான் எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்வாள் என்று கூறுவான். ஆனால் அவனது சுபாவம் எனக்கு நன்றாக தெரியும். அவன் கையில் பணம் இருந்தால் அது நண்பர்களுக்காக செலவழிந்திருக்கும் அல்லது ஏதோ ஒரு போலி கிரிப்டோ முதலீட்டில் மூழ்கியிருக்கும். அதனால்தான் நானே எல்லாவற்றையும் முன்னின்று செலுத்தினேன். இதன் விளைவாக என் மாமியாரின் பார்வையில் நான் ஒரு கஞ்சத்தனமான மருமகளாகிவிட்டேன். சோகமான முகத்தை வைத்துக் கொள்வதைத் தவிர வேறு எந்த உதவியும் செய்யாதவளாக முத்திரை குத்தப்பட்டேன். நான் கட்டண ரசீதை கவனமாக மடித்து எனது பழைய தோல்பையின் ஆழமான பகுதியில் வைத்தேன். நான் இந்த தோல்பையை கடந்த 4 ஆண்டுகளாக பயன்படுத்தி வருகிறேன். இதன் ஓரங்கள் தேய்ந்துவிட்டன, மேலும் இதன் ஜிப்பும் அடிக்கடி மாட்டிக்கொள்ளும். கடந்த மாதம் நான் ஒரு புதிய பை வாங்க நினைத்தேன். ஆனால் என் கொழுந்தனாரின் திருமணச் செலவை கருத்தில் கொண்டு அந்த எண்ணத்தை கைவிட்டேன். நான் நடைபாதையில் இருந்த ஒரு பெரிய கண்ணாடியின் முன்பு நின்றேன். எனது ரோஜா நிற பட்டுச் சேலையையும் பின்னியிருந்த கொண்டையையும் சரிசெய்தேன். நான் வேகமாக வரவேற்பு மண்டபத்தை நோக்கி நடந்தேன். எந்தவொரு சோர்வையும் துக்கத்தையும் வெளிப்படுத்த மாட்டேன் என்று எனக்கு நானே உறுதியளித்துக் கொண்டேன். நான் முகத்தில் ஒரு பெரிய புன்னகையை தரே வைத்திருக்க வேண்டியிருந்தது. நான் இருண்ட நடைபாதையிலிருந்து வெளியே வந்ததும் மண்டபத்தில் தொங்கவிடப்பட்டிருந்த படிக விளக்குகளின் கிறிஸ்டல் ஷாண்டலியர் மினுமினுப்பான வெளிச்சத்தில் என் கண்கள் கூசின. அந்த பிரம்மாண்டமான அரங்கம் லில்லி மற்றும் ரோஜா பூக்களின் நறுமணத்தால் நிரம்பி வழிந்தது. அணிந்திருந்த ஆடம்பரமான உடைகளுடன் விருந்தினர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டிருந்தனர். அதன் நடுவே மதுக்கோப்பைகள் மோதும் ஓசை கேட்டது. ஆனால் இந்த ஆடம்பரத்திற்கும் கூட்டத்திற்கும் நடுவே நான் மிகவும் தனிமையாகவும் ஒதுங்கியும் உணர்ந்தேன். நான் ஒரு ஏவல் ஆளைப் போல இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டிருந்தேன். மேசைகளை மீண்டும் ஒழுங்குபடுத்துமாறு ஊழியர்களுக்கு உத்தரவிட்டேன். ஒலிபெருக்கி குழுவிடம் மைக் ஒலியை குறைக்குமாறு கூறினேன். பின்னர் ஷாம்பெயின் கோபுரக் கட்டமைப்பு சரியாக உள்ளதா என்பதை உறுதிப்படுத்தச் சென்றேன். வியர்வையில் நனைந்த ஒரு இளம் ஊழியர் என்னை பார்த்து ஓடிவந்தார். பிரியா மேடம், சமையலறையில் ஷாஹி பனீர் அலங்காரத்திற்கு முந்திரிப்பருப்பு குறைவாகிவிட்டது. இப்போது என்ன செய்வது? நான் என் புருவங்களை சுருக்கினேன். ஏசி முழுத்திறனுடன் வேலை செய்து கொண்டிருந்தாலும் என் நெற்றியில் வியர்வை துளிர்த்தது. எப்படி குறைவாக முடியும்? நான் விருந்தினர்களின் எண்ணிக்கையை விட 10% கூடுதலாகத்தானே ஆர்டர் செய்திருந்தேன். இது சாத்தியமில்லை. அந்த ஊழியர் விசித்திரமாக தனது தலையை சொரிந்தார். இப்போதுதான் கமலாஜி சமையலறைக்கு வந்தார். சம்பந்தியின் முன்னால் எல்லாமே ராஜரீகமாக காட்ட வேண்டும் என்று அவர் கூறினார். அதனால் பனீர் கிண்ணம் அனைத்திலும் பிரச்சுரம் முந்திரியும் பாதாமும் இருக்க வேண்டும் என்றார். எதுவுமே வெறுமையாக தெரியக்கூடாது என்று அவர் கூறியதால் கையிருப்பு தீர்ந்துவிட்டது. நான் ஒரு பெருமூச்சு விட்டேன். இயலாமை என்னை சூழ்ந்து கொண்டது. என் மாமியார் எப்போதும் அப்படித்தான். தனக்கு புரியாத விஷயங்களிலெல்லாம் தலையிடுவார். அளவு குறித்தோ அல்லது உணவகத்தின் விதிமுறைகள் குறித்தோ அவருக்கு எப்போதுமே கவலை இருந்ததில்லை. அவருக்கு முக்கியமானதாக இருந்தது அந்த பொய்யான அந்தஸ்தும் ஆரவாரமும் மட்டுமே. அதன் விளைவுகள் என்னவாக இருக்கும் என்பது பற்றி அவருக்கு கவலையில்லை. சமையல்காரரிடம் சொல்லுங்கள், இருக்கும் கூடுதல் கையிருப்பிலிருந்து கொஞ்சம் முந்திரியை எடுத்து மேலே நிறைய கொத்துமல்லியும் கரம் மசாலாவும் தூவிவிடச் சொல்லுங்கள். பார்க்க அது நிறைய இருப்பது போலவும் நறுமணமாகவும் தெரிய வேண்டும். எல்லா கிண்ணமும் நிரம்பி வழிவது போல தெரிவதுதான் முக்கியம். சீக்கிரம் செய்யுங்கள். வரவேற்பு நிகழ்ச்சி தொடங்கப் போகிறது. விருந்தினர்களை காக்க வைக்க முடியாது.
சமையலறை பிரச்சினையை சரிசெய்த பிறகு விருந்தினர்களை வரவேற்க நான் மீண்டும் நுழைவு வாயிலை நோக்கி ஓட வேண்டியிருந்தது. 7 சென்டிமீட்டர் உயரமான ஹைஹீல் செருப்பு அணிந்திருந்த என் கால்கள் மரத்துப் போயிருந்தன. ஆயிரக்கணக்கான ஊசிகள் குத்துவது போல் வலித்தது. ஆனால் ஒரு நிமிடம் கூட அமர எனக்கு தைரியம் வரவில்லை. நான் சீஷஃபளவாவது தளர்வாக இருந்தால் அதை வைத்து ஒரு மாதத்திற்கு என்னை மாமியார் கேலி செய்து தாளிப்பார் என்று எனக்கு தெரியும். புதிய மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வளைவுக்கு அருகில் என் மாமியாரும் அவரது கணவரும் நின்று கொண்டிருந்தார்கள். தனது கிட்டி பார்ட்டி தோழிகளுடன் அவர் சத்தமாக சிரித்து பேசிக் கொண்டிருந்தார். அவர் தங்க இழை வேலைப்பாடுள்ள மெரூன் நிற பனாரசி புரோகேட் சேலை அணிந்திருந்தார். கழுத்தில் தென்கடல் முத்துமாலையும் விரல்களில் மோதிரங்களும் நிறைந்திருந்தன. வெளியிலிருந்து பார்ப்பதற்கு அவர் மிகவும் அழகாகவும் கம்பீரமாகவும் தோன்றினார். ஆனால் அவர் என்னை பார்க்கும்போது அவரது கண்களில் தெரியும் கூர்மையான மற்றும் விரோதமான பார்வை எள்ளளவும் நாகரிகமானதாக இருக்காது. என் நெஞ்சம் கவலைகளாலும் துக்கத்தாலும் பாரமாக இருந்தாலும் விருந்தினர்களை வரவேற்க நான் முந்தியடித்துச் சென்றேன். என்னால் முடிந்தவரை பிரகாசமான புன்னகையை முகத்தில் வரவழைக்க முயன்றேன். இது ஒரு நீண்ட மற்றும் அதிர்ச்சிகள் நிறைந்த இரவின் தொடக்கம் மட்டுமே. சுமார் காலை 7:30 மணி இருக்கும். பாதிக்கும் மேற்பட்ட விருந்தினர்கள் வந்துவிட்ட நிலையில் ஒரு பளபளக்கும் கருப்பு நிற செடான் கார் லாபியின் முன் வந்து நின்றது. அது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. கதவு திறந்ததும் என் கொழுந்தனார் விக்ரம் முதலில் இறங்கினார். அன்றைய மாப்பிள்ளையான அவர் ஒரு பிரம்மாண்டமான ஷெர்வானியில் மிக அருமையாக தோற்றமளித்தார். ஜெல் தடவப்பட்ட அவரது தலைமுடி பளபளத்தது. அவர் வேகமாக காரின் மறுபக்கத்திற்குச் சென்று மிகவும் மரியாதையுடன் கதவை திறந்தார். நடாஷா ஒரு ராணியைப் போல காரிலிருந்து இறங்கினார். அவர் தனது உடலுக்கு சரியாக பொருந்திய கிரீம் நிற டிசைனர் லெஹங்கா அணிந்திருந்திருந்தார். அதில் ஜொக்கும் இரத்தின கற்கள் பதிக்கப்பட்டிருந்தன. மேலும் லெஹங்காவின் நீண்ட விளிம்பு தரைவரை பரவியிருந்தது. அவரது கழுத்திலும் காதுகளிலும் ஜொலித்த வைரம் பதிக்கப்பட்ட ஆபரணம் படிக விளக்குகளின் கீழ் மின்னியது. நடாஷாவுக்கு ஒரு பிரபல மேக்கப் கலைஞர் மிகச் சிறப்பாக ஒப்பனை செய்திருந்தார். அது ஒரு பெரும் பணக்கார குடும்பத்தின் செல்ல மகளுக்குரிய இயல்பான செருக்கை காட்டியது. தனது வருங்கால மருமகதியை பார்த்ததும் என் மாமியாரின் கண்கள் காரின் ஹெட்லைட் போல பிரகாசமாய் மின்னின. அவள் தன் தோழிகளை விட்டுவிட்டு அகன்ற புன்னகையுடன் தள்ளாடியபடி ஓடி வந்தாள். அடடே, என் மருமகள் இன்று எவ்வளவு அழகாக இருக்கிறாள்! சொர்க்கத்திலிருந்து ஏதோ ஒரு அப்சரஸ் தேவதை இறங்கி வந்தது போல இருக்கிறது. டெல்லி முழுவதிலும் என் மருமகளை விட அழகானவர் யாரும் இருக்க முடியாது. நடாஷா லேசாக புன்னகரித்துவிட்டு அலட்சியமாக என் மாமியாரின் கையை பிடித்தாள். அவளது குரலில் சற்று புகாரும் கலந்திருந்தது. அடமம்மிஜி, நீங்களும்தான். நான் சாதாரணமாத்தான் இருக்கேன். இந்த டிசைனர் லெஹங்காவை ரொம்ப அவசரமாக தைத்தார், அதனால எனக்கு இது பிடிக்கல. இடுப்பு பகுதி என் அளவை விட கொஞ்சம் பெரிதாக இருக்கு. இல்லை இல்லை, என் கணக்குப்படி இது மிகச் சரியாக இருக்கிறது. இது உங்கள் உடலமைப்பை மிக அழகாக எடுத்துக்காட்டுகிறது. வாருங்கள், உள்ளே போகலாம். விருந்தினர்களும் உறவினர்களும் மருமகள பார்க்க ஆவலா காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் நுழைவு வாயிலில் இருந்த ஒரு பெரிய மலர்கொத்துக்கு பின்னால் நின்று கொண்டிருந்தேன். அவர்கள் நெருங்கி வந்ததும் வரவேற்க தயாராக இருந்தேன். திடீரென நடாஷா சரியாக என் முன்பாக வந்து நின்றாள். அவளது கூர்மையான பார்வை சிவப்பு கம்பளத்தை அலங்கரித்த புதிய மலர்களை பார்த்தது. பின்னர் இருபுறமும் இருந்த பெரிய மலர்கொத்துகளின் மீது நிலைத்தது. அவள் தன் புருவங்களைச் சுருக்கினாள். உதடுகளை சுளித்துவிட்டு வெளிப்படையான அதிருப்தி கலந்த குரலில் கூறினாள், பிரியா பாபி, பிரியா அண்ணி, இந்த பூக்களை எங்கிருந்து வரவழைத்தீர்கள்? ஏன் இவ்வளவு கிராமத்துத்தனமாக மட்டமாக இருக்கின்றன? ஈக்குவடாரிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ரோஜாக்களை பயன்படுத்த வேண்டும் என்று நான் முன்பே சொல்லியிருந்தேனே. அவற்றின் இதழ்கள் பெரியதாகவும் அடர் சிவப்பு நிறத்திலும் இருக்க வேண்டும். இது என்ன, சிறிய அளவிலான உள்ளூர் ரோஜாக்களை பயன்படுத்தியிருக்கிறீர்கள்? அதனுடன் இந்த பேபிஸ் பிரெத் பூக்களும் எவ்வளவு கிராமத்துத்தனமாக தெரிகின்றன. இதில் எந்தவித ஸ்டைலும் இல்லையே. நான் நின்ற இடத்திலேயே சிலையாக உறைந்து போனேன். யாரோ என் கன்னத்தில் அறைந்தது போல் இருந்தது. இந்த மலர்களை நான் 1 மாதத்திற்கு முன்பே ஆர்டர் செய்திருந்தேன். நகரத்தின் மிகவும் பிரபலமான மலர்க்கடையில் மிக விலையுயர்ந்த ரகமான சூப்பர் தரத்திலான உள்ளூர் ரோஜாக்கள் அவை. ஒவ்வொரு மலரும் புதியதாகவும் பருமனாகவும் இருந்தது. அவற்றின் விலையும் குறைவு அல்ல. அதுமட்டுமின்றி நடாஷா ஆரம்பத்தில் கேட்ட பட்ஜெட் முற்றிலும் நடைமுறைக்கு மாறானதாக இருந்தது. அவளுக்கு இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் மட்டுமே தேவைப்பட்டன. ஆனால் என் மாமியார் குடும்பத்தினரோ ஒரு பைசா கூட கூடுதலாக தரத் தயாராக இல்லை. இந்த அளவு மலர் அலங்காரத்தை வழங்குவதற்காக நான் என் சொந்த பணத்திலிருந்து கணிசமான தொகையை செலவிட வேண்டியிருந்தது. நான் எனது சுயமரியாதையை அடக்கிக் கொண்டு மென்மையாக விளக்கினேன். நடாஷா,
இப்போது இறக்குமதி செய்யப்பட்ட ரோஜாக்களை கண்டுபிடிப்பது கடினம், மேலும் நீண்ட தூர பயணத்தில் அவை வாடிவிடும் அபாயமும் உள்ளது. அதற்கு பதிலாக இந்த ரோஜாக்களை நான் ஒவ்வொன்றாக பார்த்து கவனமாக தேர்ந்தெடுத்தேன். இவற்றின் மீது ஒளிபடும்போது இவை மிகவும் பிரகாசமாகவும் கவர்ச்சியாகவும் தோன்றும். பாரு, இவற்றின் அடர் சிவப்பு நிறம் உனது லெஹங்காவுடன் பொருந்திப் போகிறது. புகைப்படங்களிலும் இது மிக அழகாக வரும். நடாஷா என் பக்கம் திரும்பிக் கூட பார்க்கவில்லை. அவள் விக்ரமை நோக்கி திரும்பி நக்கலாக முணுமுணுத்தாள். விக்ரம், பாருங்களேன், பிரியா அண்ணி வேலையை சுயமாகவும் சரியாகவும் செய்யவில்லை, ஆனால் சாக்குப்போக்கு மட்டும் நிறையச் சொல்கிறார்கள். இது என் வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை நடக்கும் திருமணம் அல்லவா? இதை இப்படி சாதாரணமான முறையில் செய்தால் என் நண்பர்கள் மற்றும் அப்பாவின் பிசினஸ் கூட்டாளிகள் முன்னால் எனக்கு என்ன மரியாதை இருக்கும்? எனக்கு தெரிந்திருந்தால் மும்பையிலிருந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஈவெண்ட் ஆர்கனைசரை, நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரை வரவழைக்குமாறு அப்பாவியிடம் சொல்லியிருப்பேன். சொந்த குடும்பத்தை நம்புவதன் பலன் இதுதான். தன் செல்ல மருமகள் முகம் சுளிப்பதை பார்த்ததும் என் மாமியார் உடனடியாக என்னை முறைத்துக்கொண்டே அழைத்தார். நீ என்ன வேலை செய்திருக்கிறாய்? எல்லாமே மிகச் சிறப்பாகவும் ஆடம்பரமாகவும் இருக்க வேண்டுமென்று நடாஷா தெளிவாகச் சொல்லியிருந்தாள். நீ பணம் மிச்சப்படுத்துவதற்காக இப்படி மலிவான பூக்களை பயன்படுத்தி எங்கள் குடும்பத்தின் பெயரை கெடுத்துவிட்டாய். நடாஷாவின் குடும்பம் யார் என்று உனக்கு தெரியுமா? அவர்கள் கோடீஸ்வரர்கள். அவர்களின் தரம் உயர்ந்தது. உன்னைப்போல் கிராமத்துத்தனமாகவும் எந்த நாகரிகமும் அற்றவர்களாகவும் அவர்கள் இல்லை. எங்களை ஏமாற்ற உனக்கு எப்படி தைரியம் வந்தது? அனைவரின் முன்னேயும் என் சுயமரியாதை பறிக்கப்பட்டு நசுக்கப்பட்டது. எனது சேலைத் தலைப்பை கடுமையாக பற்றிக் கொண்டேன். என் நகங்கள் உள்ளங்கையில் ஆழமாக பதிந்து ஏற்பட்ட வலியை பயன்படுத்தி என் தொண்டைக்குள் வெடித்து கிளம்பத் தயாராக இருந்த அழுகையையும் கதறலையும் அடக்கிக் கொண்டேன். மலிவானதா? இந்த மண்டப அலங்காரத்திற்கு பயன்படுத்தப்பட்ட புதிய மலர்களின் விலை மட்டுமே 5 லட்சத்திற்கும் அதிகம். ஆனால் இதை அவர்கள் மலிவானது என்கிறார்கள். இந்த வேலைக்காக அவர்கள் எனக்கு ஒரு பைசா கூட கொடுக்கவில்லை. இது முழுவதுமாக எனது வியர்வையிலும் கண்ணீரிலும் சம்பாதித்த பணம். மாஜி, நான் எனது திறமைக்கு ஏற்ப என்னால் முடிந்தவரை முழு முயற்சி செய்தேன். நமது பட்ஜெட் வரையறுக்கப்பட்ட ஒன்று, அதனால்தான் நானும் யோசிக்க வேண்டியதாயிற்று. சின்னப், கொஞ்சம் விஷயத்திற்கெல்லாம் எப்போதும் பட்ஜெட் பட்ஜெட் என்று புலம்பிக்கொண்டே இருக்கிறாய் என்று என் மாமியார் நடுவழியில் என்னை இடைமறித்தார். சுற்றியிருக்கும் விருந்தினர்கள் கேட்டுவிடக்கூடாது என்பதற்காக அவர் தன் குரலை தாழ்த்திக் கொண்டார். ஆனால் அவரது வார்த்தைகளின் கூர்மை ஒரு கத்தியைப் போல துளைத்தது. நீ இந்த வீட்டின் மருமகள். உன் குழந்தனாருக்காக தியாகம் செய்ய பழக வேண்டும். பூக்களை வாங்குவதில் கூடவா இவ்வளவு கணக்கு பார்ப்பாய்? அதனால்தான் உன் கணவனே உன்னை விட்டு விலகியிருக்கிறான். சீக்கிரம் உன் இந்த சோகமான முகத்தை மாற்று. இந்த அமங்கலமான பாவனைகளை இங்கே காட்டாதே. உள்ளே போய் விஐபி மேசைகள் சரியாக இருக்கிறதா என்று மீண்டும் சோதித்துப்பார். இன்னொரு தவறு நடந்தால் அதன் பிறகு நீ என்ன நடக்கும் என்று பார்ப்பாய். அதன் பிறகு என் மாமியார் நடாஷாவை நோக்கி திரும்பினார். அவரது முகத்தில் உடனடியாக ஒரு பொய்யான புன்னகை ஒட்டிக்கொண்டது. அவரது பாவனை உள்ளங்கை மாறுவதைப் போல மிக வேகமாக மாறியது. மகளே, அதைவிடு. எந்த நாகரிகமும் இல்லாதவர்களிடம் பேசிக் நேரத்தை வீணடிக்காதே, இல்லையென்றால் நீயும் மன உளைச்சலுக்கு ஆளாக நேரிடும். நான் இப்போதே ஊழியர்களிடம் சொல்லி விளக்குகளின் வெளிச்சத்தை சரிசெய்யச் சொல்கிறேன். அப்போது இன்னும் அழகாகத் தெரியும். எல்லாவற்றையும் விட நீதான் மிக முக்கியம். இன்றைக்கு எவ்வளவு அழகாக இருக்கிறாய். நீ எங்கே நிற்கிறாயோ அங்கேதான் அனைவரின் கவனமும் இருக்க வேண்டும். இந்த மலர்கள் எல்லாம் வெறும் பின்னணி மட்டும்தான். நடாஷா லேசாக மூக்கை சுருக்கிவிட்டு கம்பீரமாக தன் லெஹங்காவை தூக்கிக் கொண்டு நடந்தாள். போகும்போது என்னை ஒரு இகழ்ச்சியான ஃபாரிட் பார்க்கவும் அவள் மறக்கவில்லை. அவனது கணவன் விக்ரமால் தன் அண்ணியை சிறிதும் காப்பாற்ற முடியவில்லை. அவன் வெறும் விசித்திரமான புன்னகையுடன் ஒரு விசுவாசமான வேலைக்காரனைப் போல தன் மனைவியின் பின்னாலேயே சென்றான். நான் லாஃபியில் தனியாக விடப்பட்டேன். என் நெஞ்சம் வலியால் நிரம்பியது. அதனால் மூச்சு விடுவது கூட கடினமாக இருந்தது. விருந்தினர்கள் இன்னும் வந்து கொண்டும் போய்க் கொண்டிருப்பதையும் இனிய இசை ஒலிக்கிறதையும் சுற்றிலும் பார்த்தேன். ஆனால் என் காதுகளில் சற்று முன்பு நான் கேட்ட அவமானச் சொற்கள்தான் எதிரொலித்துக் கொண்டிருந்தன. விளக்கின் ஒளியில் அழகாக மலர்ந்திருந்த அந்த சிவப்பு ரோஜாக்களை பார்த்தேன். அவை என் இறுதி உழைப்பைப் போலவே பரிதாபமாகத் தோன்றின. அழகு சேர்க்கும் பொருட்டு அவை த ப்ரோபியோஸ் எல்லாவற்றையும் கொடுத்தன. ஆனால் இறுதியில் அவை வெறும் விமர்சனத்திற்கும் மலிவானது என்ற ஏளனத்திற்கும் ஆளாகி அழிக்கப்பட்டன. நான் ஒரு பெருமூச்சு விட்டேன். கண்ணீரை தடுப்பதற்காக மேலேயுள்ள கூரையை பார்த்தேன். அழாதே பிரியா, நீ இங்கே அழக்கூடாது. நீ 80 லட்சம் செலவழித்துள்ளாய். சட்டப்படி நீதான் இந்த வரவேற்பு நிகழ்ச்சியின் உரிமையாளர்.
இப்போது நீ பலமாக இருக்க வேண்டும். இந்த அருவருப்பான நாடகம் எங்கு போய் முடிகிறது என்பதை பார்க்க வேண்டும். நான் ஒரு பொய்யான புன்னகையை முகத்தில் வரவழைத்துக் கொண்டு ஒரு இயந்திரத்தனமான தொகுப்பாளினியின் பாத்திரத்தை தொடர்ந்தேன். ஆனால் என் உள்ளத்தில் கோபத்தீ கொழுந்துவிட்டு எரியத் தொடங்கியிருந்தது. இவ்வளவு காலம் நான் அடக்கி வைத்திருந்த பொறுமையை அது சுட்டுப் பொசுக்க தயாராக இருந்தது. இரவு காலை 8 மணிக்கு வரவேற்பு மண்டபம் நிரம்பி வழிந்தது. 400 விருந்தினர்கள், அவர்களில் பெரும்பாலோர் என் மாமனாரின் பிசினஸ் கூட்டாளிகளும் சம்மந்தியின் குடும்பத்தின் பரிச்சயமானவர்களும் ஆவர். வெள்ளைத் துணியால் மூடப்பட்ட வட்ட மேஜைகளில் அவர்கள் அமர்ந்திருந்தனர். வெதுவெதுப்பான மஞ்சள் நிற வெளிச்சமறை முழுவதும் பரவியிருந்தது. மதுக்கோப்பைகளின் மோதலும் மக்களின் சிரிப்பொலியும் ஒரு உற்சவ சூழலை உருவாக்கியிருந்தது. மேஜைகளுக்கு நடுவே நான் ஒரு ரேடார் போல கண்களை சுழற்றிக் கொண்டு விரைந்தேன். எந்த மேஜையிலாவது தட்டுகளோ அல்லது டிஷ்யூ பேப்பர்களோ குறைவாக இருக்கிறதா என்பதை தேடிக்கொண்டிருந்தேன். அதிகப்படியான ஓட்டமும் உழைப்பும் காரணமாக என் தலைமுடி கலைந்திருந்தது. என் கழுத்தில் வழிந்த வியர்வையால் நெற்றி முடி அதில் ஒட்டியிருந்தது. மதிய உணவுக்குப் பிறகு நான் எதையுமே சாப்பிடவில்லை. ஒரே ஒரு தண்ணீர் பாட்டிலை மட்டும் நம்பியிருந்தேன். என் வயிறு பசியால் ஒட்டியது. மேடைக்கு அருகில் இருந்த முன்வரிசை விஐபி மேசையில் என் கணவன் ரோகன் கையில் சிவப்பு ஒயின் ரெட் ஒயின் கோப்பையுடன் நின்று கொண்டிருந்தான். அவனது முகம் குஷியால் சிவந்திருந்தது. அவன் தூரத்து உறவினரான சில மாமாக்களுடன் சேர்ந்து உரக்கச் சிரித்து பேசிக் கொண்டிருந்தான். ரோகன் இன்று ஒரு நேவி ப்ளூ சூட் அணிந்திருந்தான். அதை கடந்த வாரம் எனது ஆண்டு இறுதி போனஸ் பணத்தில்தான் நான் அவனுக்காக வாங்கிக் கொடுத்திருந்தேன். அவனது தலைமுடி ஜெல் தடவப்பட்டு மினுமினுத்தது. ஒரு கணத்தில் அவன் ஒரு வெற்றிகரமான தொழிலதிபர் போல தோற்றமளித்தான். கவலைப்படாதீர்கள் மாமாஜி, அந்த திட்டம் நிச்சயமாக என் கைக்குள்தான் வரப்போகிறது. வளர்ச்சித் திட்டத்தை பற்றிய விவரங்கள் 1 மாதத்திற்கு முன்பே எனக்கு கிடைத்துவிட்டது. நீங்கள் முதலீடு செய்தால் 4 மடங்கு லாபத்திற்கு நான் உத்தரவாதம் தருகிறேன். ரோகன் பின்னணி இசையின் சத்தத்தையும் தாண்டி நம்பிக்கை நிறைந்த குரலில் பேசினான். வா, ரொம்ப அருமை ரோகன். உன்னுடைய பிசினஸ் ரொம்ப நல்லா போகுது. இந்த சிறிய வயதிலேயே பணம் சம்பாதிக்க கத்துக்கிட்ட. விக்ரமின் இந்த திருமணத்தையும் நீதான் அதிகளவு முன்னின்று நடத்தினியாமே. ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. அந்த மாமா பாராட்டியபடியே தனது கோப்பையை உயர்த்திச் சிரித்தார். ரோகன் தன் மார்பில் தட்டிக்கொண்டு திருப்தியுடன் சிரித்தான். பரவாயில்லை மாமாஜி, ஒரே தம்பி அல்லவா? நான் அவனுக்கு மூத்த அண்ணனாக இருந்து உதவவில்லென்றால் வேறு யார் செய்வார்கள்? பெற்றோர் இப்போது வயதானவர்கள் ஆகிவிட்டார்கள். அவர்களை ஓய்வெடுக்க விடுங்கள். மிகச்சிறந்த உணவு முதல் கோடிக்கணக்கான மதிப்பிலான அலங்காரம் வரை எல்லாவற்றையும் நான் தான் ஏற்பாடு செய்தேன். பார்ட்டி என்று நடத்தினால் அதை முழுமையாக நடத்த வேண்டும். கஞ்சத்தனம் காட்டக்கூடாது என்று நான் ஆகே சொல்லிவிட்டேன். நான் ஒரு பெரிய தூணின் பின்னால் நின்று கொண்டிருந்தேன். அவரிடமிருந்து சில அடிகளுக்கு அப்பால் நின்று கொண்டு என் கணவன் கூறும் காற்று கதைகளையும் பொய்களையும் தெளிவாக கேட்டுக்கொண்டிருந்தேன். அருவருப்பால் என் முதுகு சிலிர்த்தது. அவனா ஏற்பாடு செய்தான்? ஒரு கையால் கூடவா? ஆனால் அது என் கை. எனது பணம், எனது வியர்வை மற்றும் கண்ணீர், மேலும் எனது பொறுமை. இந்த குடும்பத்திற்காக நீ என்ன செய்திருக்கிறாய்? மது அருந்துவதையும் மற்றவர்கள் முன்னால் பந்தா காட்டுவதையும் தவிர. எனது அருவருப்பை அடக்கிக் கொண்டு அவனிடம் சென்று மென்மையாக அவனது முழங்கையை தொட்டேன். எனது சோர்வான மற்றும் கவலை நிறைந்த தோற்றத்தை பார்த்ததும் அவனது முகத்திலிருந்த போலி புன்னகை உடனடியாக மறைந்து போனது. உறவினர்கள் முன்னால் எனது தோற்றம் அவனது பெயரை கெடுத்துவிட்டது போல் அவனது கண்களில் வெளிப்படையான வெறுப்பு தெரிந்தது. என்ன செய்கிறாய்? பார்க்கவில்லையா? நான் மிக முக்கியமான விருந்தினர்களுடன் பேசிட்டிருக்கேன். ஏதாவது சொல்ல வேண்டுமென்றால் பிறகு சொல். ரோகன் கரடுமுரடான குரலில் கூறினான். அவனது மூச்சில் மதுவின் நாற்றம் அடித்தது. நாங்கள் இருவரும் மட்டுமே கேட்கும் வகையில் என் குரலை தாழ்த்திக் கொண்டேன். அவனது சுயமரியாதையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக. ரோகன், ஒரு அவசர வேலை. சம்மந்திகளின் பட்டியலிலிருந்து 10 பேர் கூடுதலாக வந்துள்ளனர். மேடைக்கு அருகில் உள்ள 5 விஐபி பகுதிகளில் நாற்காலிகள் போதவில்லை. நம் உறவினர்களை அருகில் உள்ள ஒரு மேஜைக்கு சற்று நகர்ந்து கொள்ளச் சொல்லி உங்களால் கேட்க முடியுமா? கூடுதல் நாற்காலி ஒன்றை ஏற்பாடு செய்ய நான் ஊழியர்களிடம் சொல்லியிருக்கிறேன். ஆனால் தட்டுகளை மாற்றி அமைக்க சிறிது நேரம் ஆகும். ரோகன் தன் புருவங்களை சுருக்கிவிட்டு அருவருப்புடன் தனது கையை தட்டினான். அவனது முகம் கோபத்தால் நிறைந்திருந்தது. உனக்கு மூளை மழுங்கிவிட்டதா? உன் புத்தி எங்கே போயிற்று? அவர்கள் அனைவரும் பெரியவர்கள், மூத்தவர்கள். அவர்களை திடீரென இப்படி எழுந்து கொள்ளச் சொல்ல முடியாது. அது நாகரிகமற்ற செயலாகும். மக்கள் என்ன நினைப்பார்கள்? இத நீயே பார்த்துக்கொள். ஊழியர்களிடம் வேறு சில நாற்காலிகளை போடச் சொல். கொஞ்சம் நெருக்கமாக உட்கார்ந்தால் என்ன குறைந்துவிடும்? இவ்வளவு சிறிய விஷயத்திற்கெல்லாம் என்னை வந்து தொந்தரவு செய்கிறாயே.
ஆனால் ரோகன் விஐபி பகுதி ஏற்கனவே நிரம்பி வழிகிறது. இன்னும் சில நாற்காலிகளை வைத்தால் யாராலும் நடக்க முடியாது. விருந்தினர்களுக்கு மிகவும் அசௌகரியமாக இருக்கும். அது மட்டுமின்றி சம்மந்தியின் தரப்பினர் தனித்தனியாக ஒரு மேஜை வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அவர்கள் மற்றவர்களுடன் சேர்ந்து உட்கார விரும்பவில்லை. அட வாயை மூடு என்று ரோகன் அவளை நடுவழியில் மறித்தான். அவனது குரல் உயரத் தொடங்கியது. அதனால் அருகிலுள்ள மேஜையில் அமர்ந்திருந்தவர்கள் திரும்பி பார்த்தனர். நீ ரொம்ப தொல்லை தருகிறாய். ஒரு பெண்ணா இருந்துகிட்டு சின்ன சின்ன நாற்காலிகளை கூட ஒழுங்கா ஏற்பாடு செய்ய முடியாதா? நீ என்னதான் செய்வாய்? நான் இங்கே கோடிக்கணக்கில் பிசினஸ் பத்தி பேசிட்டு இருக்கேன். உன்னோட இந்த சின்ன சின்ன விஷயங்களால என்ன டென்ஷன் பண்ணாத. நீயே அதை சரி பண்ணிக்கோ. என் கோபத்தை இன்னும் அதிகப்படுத்தாத. அவள் பேசியதை ஏற்க மறுத்துவிட்டு அவன் திரும்பித் தன் மாமாவுடன் மீண்டும் மதுக்கோப்பையை உயர்த்தினான். எதுவும் நடக்காதது போல் ஒரு மகிழ்ச்சியான முகத்தை வரவழைத்துக் கொண்டு கூறினான். வாங்க மாமாஜி, இன்னொரு ரவுண்டு ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவோம். பெண்களுக்கே உரிய குணமே இதுதான். இவர்களுடைய பிரச்சினைகள் எப்போதும் இப்படித்தான் சிக்கலாக இருக்கும். என் கணவனின் அகன்ற முதுகை பார்த்தபடி நான் அங்கேயே நின்று கொண்டிருந்தேன். அவன் எனக்கு முற்றிலும் ஒரு வெளிநாட்டவனைப் போல தோன்றினான். இவர்தானா நான் முழு மனதுடன் காதலித்த அந்த நபர்? என் பெற்றோரின் எதிர்ப்பையும் மீறி நான் கரம்பிடித்தவர் இவர்தானா? என்னை எப்போதும் கூட கண்கலங்க விடமாட்டேன் என்றும் எப்போதும் என்னை பாதுகாப்பேன் என்றும் அவர் சத்தியம் செய்தாரே. ஆனால் இன்று 400 பேருக்கு முன்னால் நான் மிகவும் தனிமையாகவும் அவமானப்படுத்தப்பட்டவளாகவும் உணர்ந்தேன். எனக்கு ஆதரவாக இருக்க வேண்டியவரே என்னை மிக தூரமாக தள்ளியவரானார். என்னை மிகவும் கீழ்த்தரமாக நடத்தியவரானார். என்னை ஒரு தொல்லை தரும் வேலைக்காரியைப் போல நடத்தியவரானார். அவமானமும் துக்கமும் என் உடல் முழுவதிலும் பரவின. அவனது முகத்தில் கூட நான் கத்த வேண்டும் என்று நினைத்தேன். நீ பேசும் இந்த கோடிக்கணக்கான பிசினஸ் வெறும் கற்பனையும் கடனும்தான். ஆனால் உன் அந்தஸ்தை காப்பாற்றுவதற்காக நான் செலவழித்த 80 லட்ச ரூபாய் உண்மையான பணம். அது எனது வியர்வையிலும் கண்ணீரிலும் சம்பாதித்த பணம். ஆனால் நான் என்னை கட்டுப்படுத்திக் கொண்டேன். நான் இங்கே ஒரு தமாஷையோ கூத்தையோ உருவாக்க முடியாது. என் கணவனின் மரியாதையை காப்பாற்ற வேண்டும் என்றுதான் என் பெற்றோர் எனக்கு கற்றுக் கொடுத்திருந்தார்கள். நான் என் கண்ணீரை விழுங்கினேன். அமைதியாக திரும்பிச் சென்று என் கணவனும் அவனது குடும்பத்தினரும் உருவாக்கிய குழப்பத்தை சரிசெய்யத் தொடங்கினேன். மனதிற்குள் சொல்லிக் கொண்டேன், பலமாக இரு பிரியா, இன்றைக்கு ஒரு இரவுக்கு மட்டும் சகித்துக்கொள். இந்த இரவு முடிந்த பிறகு எல்லாவற்றையும் நான் ஒருமுறை முடிவுக்கு கொண்டு வருவேன். ஆனால் எனக்கு தெரியாது, இந்த இரவு நீண்டதாக இருக்கப் போவதில்லை. என் முட்டாள்தனமான பொறுமைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் ஒரு தீர்க்கமான இரவாகவும் தவிர்க்க முடியாத பெரும் சோகத்திற்கு வித்திடும் இரவாகவும் அது மாறப்போகிறது என்று ஈவெண்ட் மேனேஜரிடம் ரொம்பவும் கெஞ்சிக் கேட்டுக்கொண்ட பிறகு இறுதியாக விஐபி பகுதியின் மூலையில் சம்மந்தியின் தரப்பு கூடுதல் விருந்தினர்களுக்காக ஒரு கூடுதல் மேஜையை என்னால் ஏற்பாடு செய்ய முடிந்தது. வரவேற்பு நிகழ்ச்சி அதிகாரப்பூர்வமாகத் தொடங்கியது. மேடையின் விளக்குகள் அணைக்கப்பட்டன. நடுவிலுள்ள சிவப்பு கம்பளப்பாதையில் மட்டும் ஒரே ஒரு ஸ்பாட்லைட் வெளிச்ச மையம் கொண்டிருந்தது. அங்கு விக்ரமும் நடாஷாவும் கைகோர்த்து நடந்து வந்தனர். காதர் கீதங்களும் விருந்தினர்களின் உரத்த கைதட்டல்களுக்கு மத்தியில் நான் உணவு மேசைக்கு அருகில் இருந்த ஒரு இருண்ட மூலைக்குச் சென்றேன். முழு நிகழ்ச்சியையும் கவனிப்பதற்கும் என் கால்களுக்கு சற்று ஓய்வு கொடுப்பதற்கும் அது ஒரு சரியான இடமாக இருந்தது. மேடையில் மகிழ்ச்சியுடன் ஜொலித்துக் கொண்டிருந்த நடாஷாவை பார்த்ததும் 3 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த எனது திருமணத்தின் நினைவுகள் என் மனதில் நிழலாடின. அப்போது நாங்கள் ஒரு குறுகலான மற்றும் வெப்பமான சமுதாய கூடத்தில்தான் திருமணம் செய்து கொண்டோம். உணவு மிகவும் சாதாரணமானது. எனது திருமண உடையும் வாடகைக்கு எடுக்கப்பட்ட மிக மலிவான ஆடைதான். அதன் நிறம் கூட சற்று மங்கிப் போயிருந்தது. குடும்பத்தின் பொருளாதார நிலை சரியாக இல்லை. இன்னும் கடன் அடைக்கப்படவில்லை. அதனால் ஒரு இளம் ஜோடியாக நாம் எதிர்காலத்திற்காக சேமிக்க வேண்டும் என்று என் மாமியார் கூறியிருந்தார். நானும் அதை நம்பி எதையும் கேட்கவில்லை. நாங்கள் ஒரு மகிழ்ச்சியான குடும்பமாக மாற ஒன்றாக கடினமாக உழைப்போம் என்று மட்டுமே நான் நம்பினேன். ஆனால் இப்போது இருவரும் மருமகள்களாக இருந்தபோதிலும் எங்களிடம் நடத்தப்பட்ட விதம் வானத்திற்கும் பூமிக்கும் உள்ள வித்தியாசத்தைப் போல இருந்தது. ஒரு ராஜகுமாரிக்கும் சிண்ட்ரெல்லாவுக்கும் இடையேயான வேறுபாட்டைப் போல. ஷாம்பெயின் கோபுர கட்டமைப்பு மற்றும் கேக் வெட்டுவது போன்ற முறையான நிகழ்ச்சிகள் முடிவடைந்தன. விக்ரமும் நடாஷாவும் இரு பெற்றோருடன் சேர்ந்து உணவருந்துவதற்காக நடுவில் இருந்த முக்கிய மேசைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். நான் திட்டமிட்டபடியே உணவுடன் கூடிய வண்டிகளை ஊழியர்கள் தள்ளிக்கொண்டு வந்தனர். நேரத்தை மிச்சப்படுத்துவதற்கும் ஆடம்பரமான தோற்றத்தை தருவதற்கும் தொடக்க உணவுகள் ஒரே தொகுப்பாக பரிமாறப்பட்டன. வெதுவெதுப்பான காளான் சூப், மஷ்ரூம் சூப், பனீர் டிக்கா மற்றும் பிரத்யேக தந்தூரி இறால் ஆகியவை பெரியவர்களுக்காகவே பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டு சுடச்சுட பரிமாறப்பட்டன. உணவு மேசையில் வைக்கப்பட்டதும் நறுமணம் எங்கும் பரவியது.
நான் கவலையுடன் முக்கிய மேஜையில் இருந்தவர்களின் எதிர்வினையை கவனித்தேன். நான் தேர்ந்தெடுத்த மிக உயர்ந்த தரமான மூலப்பொருட்களை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்டவை அவை. ஆனால் முதல் கவளத்திலேயே புயல் அடிக்கத் தொடங்கியது. நடாஷா பனீர் டிக்கா துண்டு ஒன்றை எடுத்து தன் மூக்கின் அருகில் கொண்டு செல்வதைக் கண்டேன். பின்னர் முகத்தை சுளித்துவிட்டு அதை அலட்சியமாக தன் தட்டிலேயே மீண்டும் வைத்தாள். அவள் என் மாமியாரின் காதில் ஏதோ முணுமுணுத்தாள். ஆனால் சுற்றியிருப்பவர்கள் அனைவரும் கேட்க வேண்டும் என்றே அவள் வேண்டுமென்றே சத்தமாகக் கூறினாள். மம்மீஜி, இந்த பனீர் டிக்கா ஃப்ரெஷ்ஷா, புதியதாக இல்லை, கொஞ்சம் பழையது போலத் தெரிகிறது. பனீர் புத்துணர்ச்சியாக இல்லையென்றால் வயிறு கெட்டுப் போகலாம் அல்லது ஃபுட் பாய்சன் ஆகலாம். என் வயிறு மிகவும் சென்சிட்டிவானது, அதனால் எனக்கு பயமாக இருக்கிறது. இதைக் கேட்டதும் என் மாமியாரின் முகம் உடனடியாக வெறித்துப் பேலானது, வெளிறிப்போனது. அவர் தன் சம்பந்தியை பார்த்தார். உடனே அவரும் ஒரு துண்டை சுவைத்துவிட்டு ஆமோதிப்பாக தலையசைத்தார். ஓ ஆமாம் ஆமாம், இது கொஞ்சம் பழையது போலத்தான் இருக்கிறது. கடவுளே, இந்த பிரியா நிச்சயமாக மலிவான மற்றும் பழைய பனீர்தான் பயன்படுத்தியிருப்பாள். பாவி என் மருமகள். அவளது வயிறு மிகவும் சென்சிட்டிவானது. இதை சாப்பிட வேண்டாம் மகளே. இதை நான் அங்கிருந்து கொண்டே மிக தெளிவாக பார்த்து கொண்டிருந்தேன். என் ரத்தம் கொதித்தது. அந்த பனீர் இன்றைக்கு அதிகாலையில் விமானத்தில் வந்த புதிய பனீர். அதன் மேற்பரப்பு கூட இன்னும் பளபளப்பாகத்தான் இருந்தது. இது எப்படி பழையதாக இருக்க முடியும்? நடாஷா வேண்டுமென்றேதான் பிரச்சனையை உண்டாக்குகிறார்கள் என்பது தெளிவாக தெரிந்தது. அது அத்துடன் நிற்கவில்லை. நடாஷா மேஜையின் மீது வைக்கப்பட்டிருந்த மெனு கார்டை எடுத்து அடுத்த உணவை பார்த்தாள். அவளது பார்வை பிரதான உணவான தம்புஹ்த் பிரியாணி, தும்புக்த் பிரியாணி மீது நிலைத்தது. அவள் தன் உதடுகளை சுளித்துவிட்டு அகந்தையான குரலில் தன் தாயிடம் கூறினாள். கடவுளே அம்மா, இப்போதெல்லாம் யார் இப்படிப்பட்ட மட்டமான தம்புஹ்த் பிரியாணியை சாப்பிடுகிறார்கள்? இதை கேட்பதற்கே அருவருப்பாக இருக்கிறது. பிரான்சில் உணவு அலங்காரம் மிகவும் நுட்பமாகவும் லேசானதாகவும் இருக்கும். தட்டில் காலியிடம் இருப்பதில் ஒரு கலை இருக்கிறது. அப்போதுதான் அது ஆடம்பரமாகத் தெரியும். இப்படி மசாலாக்களில் பொதிந்து வைக்கப்பட்டிருக்கும் உணவு ஒரு தாபா, சாதாரண கடை உணவு போலத் தெரிகிறது. நடாஷாவின் தாயும் அவளுக்கு ஆதரவாக கூறினார். தேசத்திற்குத் தகுந்த மாதிரிதான் எல்லாமே இருக்கும். ஒருவேளை இந்த குடும்பத்திற்கு இப்படி நிறைய சாப்பாடு சாப்பிடுவதுதான் பழக்கமாக இருக்கும் போலிருக்கிறது. நாம் சும்மா கொஞ்சம் ருசித்துப் பார்ப்போம். சமந்தியின் இந்த ஏளனமான பேச்சைக் கேட்டதும் என் மாமியாரின் முகம் கோபத்தால் சிவந்து போனது. நிலைமையை புரிந்து சமாதானம் செய்வதற்கு பதிலாக அவர் தனது மொத்த கோபத்தையும் என் மீதே காட்டினார். அவர் என்னை நோக்கி அலட்சியமாக தன் கையைக் காட்டினார். நான் ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு வேகமாக முக்கிய மேஜையை நோக்கி நடந்தேன். நீ ஏன் இப்படிப்பட்ட வேலையைச் செய்கிறாய்? உணவு பழையதாகிவிட்டது, மெனுவோ மட்டமானது. எப்போதுதான் நீ இந்த குடும்பத்தை அவமானப்படுத்துவதை நிறுத்தப் போகிறாய்? மாஜி, பனீர் இன்றைக்கு அதிகாலையில்தான் புதியதாக வந்தது. இன்னும் வாதிட்டுக் கொண்டிருக்கிறாயா? என் மாமியார் தனது கரண்டியை மேஜை மீது பலமாக தட்டிவிட்டு என்னை இடையில் மறித்தார். பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ரோகன் வாயில் உணவை மென்று கொண்டே தனது வருங்கால மாமனார் முன்னால் நல்ல பெயர் வாங்குவதற்காக என்னை கண்டிக்கத் தொடங்கினான். நீ வாயை மூடு. அப்பா, மம்மீஜி மற்றும் நடாஷாவிடம் மன்னிப்பு கேள். உடனே சமையலறையிடம் சொல்லி வேறொரு மெனுவை மாற்றச் சொல். நான் ரோகனையும் அதை பார்த்து ஏளனமாக சிரித்துக் கொண்டிருந்த நடாஷாவையும் பார்த்தேன். நான் என் உதட்டைக் கடித்துக்கொண்டு தலையை குனிந்து மெதுவாகச் சொன்னேன், என்னை மன்னியுங்கள். சமையலறைக்கு புதிய உத்தரவுகளைக் கொடுக்க நான் திரும்ப முயன்றேன். என் நெஞ்சம் பாரமாக இருந்தது. ஆனால் பனீர் மற்றும் மெனு மீதான இந்த அமளி வெறும் ஆரம்பம் மட்டுமே என்பது எனக்கு தெரியாது. இறால் மற்றும் தந்துரி உணவுகளுடன் நடாஷா அடுத்து செய்யப்போகும் காரியத்தில்தான் எனது உண்மையான பேரிடர் எனக்காக காத்துக் கொண்டிருந்தது என்பதை நான் அப்போது அறிந்திருக்கவில்லை. பனீர் டிக்காவை பழையது என்றும் மெனுவை மட்டமானது என்றும் கூறிய பிறகும் கூட நடாஷா திருப்தியடைந்ததாக தெரியவில்லை. அவளது கண்கள் தனக்கு முன்னால் கலைநயத்துடன் பரிமாறப்பட்டிருந்த தந்துரி இறால் மீது படர்ந்தன. அங்கு உரிக்கப்பட்ட இறால் துண்டுகளுடன் காய்கறிகள் வைக்கப்பட்டிருந்தன. அது ஆப்பிப்பால் செய்யப்பட்ட வடிவமைப்பு மற்றும் நிற வேறுபாட்டை கொண்டுவரும் ஒரு புதிய ஃபியூஷன் வகையாகும். மேலும் இறால் தட்டின் விளிம்புகளில் நட்சத்திர வடிவத்தில் வறுக்கப்பட்ட முந்திரியின் மெல்லிய துண்டுகள் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தன. அந்த இறால் தட்டு நடாஷாவின் முன்னால் வைக்கப்பட்டதும் அவள் தனது கரண்டியை எடுப்பதை நான் பார்த்தேன். அவள் அந்த இறாலை எடுக்கப் போகும் சரியான அந்த தருணத்தில் தட்டின் விளிம்பில் அலங்கரிக்கப்பட்டிருந்த மஞ்சள் நிற முந்திரியின் மீது அவளது பார்வை பதிந்தது. அவளது அடர்த்தியான ஐலைனர் போட்ட கண்கள் விரிந்தன. முந்திரி! அவள் தனது கரண்டியும் முட்கரண்டியும் ஸ்பூன் அண்ட் ஃபோர்க் தட்டின் மீது விழ செய்தாள். அதனால் ஒரு உரத்த சத்தம் எழுந்தது.
நடாஷா தனது மார்பை பிடித்துக்கொண்டு நாற்காலியில் பின்னோக்கிச் சாய்ந்தாள். அவளது வாய் திறந்திருந்தது. ஒரு நாடக நடிகையைப் போல மிகைப்பட்ட பாவனையுடன் மூச்சு வாங்கினாள். கடவுளே, முந்திரி! இங்கே ஏன் முந்திரி இருக்கிறது என்று நடாஷா கத்தினாள். மேஜையில் அமர்ந்திருந்த அனைவரும் அதிர்ந்துவிட்டனர். விக்ரம் உடனடியாக தனது மனைவியை தாங்கிப் பிடித்தான். என்ன விஷயம் பிரியமானவளே? நடாஷா மூச்சு வாங்கியபடியே நடுங்கும் விரலால் அந்த இறாலை சுட்டிக்காட்டிக் கூறினார். ஏதோ கொடிய விஷத்தை பார்த்தவள் போல பேசினாள். விக்ரம, உனக்கு தெரியாதா? எனக்கு முந்திரியால் கடுமையான அலர்ஜி இருக்கிறது. இதன் வாசனையை நுகர்ந்தாலே என் மூச்சு திணற ஆரம்பித்துவிடும், தொண்டையும் வீங்கிவிடும். நான் இதை சாப்பிட்டிருந்தால் எனக்கு அனஃபிலாக்டிக் ஷாக் ஏற்பட்டு நான் செத்தே போயிருப்பேன். யார் இந்த பயங்கரமான மெனுவை உருவாக்கினார்கள்? மரணம் என்ற வார்த்தையைக் கேட்டதும் என் மாமியார் அதிர்ச்சியடைந்தார். அவர் ஒரு ஸ்பிரிங் போல தன் நாற்காலியிலிருந்து குதித்து எழுந்தார். அந்த இறால் தட்டை தூரத் தள்ளிவிட்டு உரத்த குரலில் கத்தினாள். பிரியா எங்கே? பிரியா, இப்போதே இங்க வா. எங்கே அந்த கொலைகார மருமகள்? நான் அப்போதுதான் திரும்பியிருந்தேன், அதிக தூரம் செல்லவில்லை. அந்த சத்தத்தைக் கேட்டதும் வேகமாக திரும்பி வந்தேன். மாஜி, என்னை அழைத்தீர்களா? நடாஷா விக்ரமின் தோளில் தனது தலையை சாய்த்துக் கொண்டு கண்களில் கண்ணீருடன் நேராக என்னைச் சுட்டிக்காட்டிக் கூறினாள். பிரியா அக்கா, நீங்கள் ஏன் என் மீது இவ்வளவு வெறுப்பு காட்டுகிறீர்கள்? எனக்கு அலர்ஜி இருக்கிறது என்று நான் ஏற்கனவே உங்களிடம் சொல்லியிருந்தேனே. வேண்டுமென்றே ஏன் இங்கே முந்திரியை வைத்தீர்கள்? என்னைக் கொன்றுவிட்டு இந்த குடும்பத்தை கைப்பற்ற நினைக்கிறீர்களா? நான் வாயடைத்துப் போய் நின்றேன். நடாஷா, நீ என்ன சொல்கிறாய்? உனக்கு முந்திரியால் அலர்ஜி என்று நீ என்னிடம் ஒருபோதும் சொன்னதேயில்லை. நீ கொடுத்த உணவுப் பட்டியல், மென்யூ லிஸ்ட் இன்னும் என் தொலைபேசியில்தான் இருக்கிறது. இன்னும் மறுக்கிறாளா? நடாஷாவின் அம்மா மேஜை மீது கையால் அடித்துவிட்டு எழுந்து நின்றார். கமலாஜி, உங்கள் மருமகளை எப்படி வளர்த்திருக்கிறீர்கள்? ஒருவேளை என் மகள் நடாஷாவிற்கு ஏதாவது நேர்ந்தால் உங்கள் குடும்பம் தப்பிக்க முடியாது. இப்போது என் மாமியார் ஒரு மூலையில் மாட்டிக்கொண்ட விலங்கைப் போலத் தவித்தார். அவரது அந்தஸ்து ஆபத்தில் இருந்தது. பணக்கார சம்பந்திகளுடனான உறவு முடங்கிப் போகும் விளிம்பில் இருந்தது. தாங்க முடியாத பீதியும் கோபமும் அவரிடம் பொங்கின. தன் முன்னால் வைக்கப்பட்டிருந்த சூடான மட்டைக்காளான் சூப், மலாய் மஷ்ரூம் சூப் கிண்ணத்தை அவர் எடுத்தார். அவர்களின் கோரிக்கையின் பேரில்தான் பெரியவர்களுக்காக அந்த ஆவி பறக்கும் சுடச்சுட சூப் பிரத்யேகமாக பரிமாறப்பட்டிருந்தது. கெட்டவளே, விஷப்பாம்பே, உன் கொழுந்தியாளுக்கே தீங்கு விளைவிக்க உனக்கு எப்படி தைரியம் வந்தது? மாஜி, நான் அப்படி எதுவும் செய்யவில்லையே. நான் என் வார்த்தையை முழுமையாக முடிப்பதற்குள் என் கண்களுக்கு முன்னால் ஒரு கருநிழல் கடந்து சென்றது. தொம் என்ற மந்தமான சத்தத்தைத் தொடர்ந்து ஒரு சுனாமி போல என் மீது ஒரு பயங்கரமான எரிச்சல் அலை பாய்ந்தது. அந்த ஆவி பறக்கும் சுடச்சுட சூப் கிண்ணம் முழுவதுமாக எனது தலையிலும் முகத்திலும் ஊற்றப்பட்டது. பின்னர் அது எனது கழுத்திலும் நான் அணிந்திருந்த இளஞ்சிவப்பு நிற பட்டுச்சேலையிலும் வழிந்தோடியது. காளானின் வாசனையும் மிளகின் காரமான மணமும் தோலை பதம் பார்க்கும் அந்த வெப்பமும் என் கண்களுக்கு முன்னால் இருட்டைக் கொண்டு வந்தன. நான் நின்ற இடத்திலேயே உறைந்து போனேன். என் உடல் முழுவதுமாக விரைத்துப் போனது. என்னை சுற்றியிருந்த அனைத்தும் அப்படியே நின்றுவிட்டன. 400 ஜோடி கண்கள் என்னை வினோதமாக பார்த்து கொண்டிருந்தன. இசை முழுமையாக நின்றுவிட்டது. தரைத்தளத்தில் அந்த சீனா கிண்ணம் விழுந்து நொறுங்கிய சத்தமும் என் மூச்சுத்திணறல் சத்தமுமே காதை பிளக்கும் அளவுக்கு ஒலித்தன. பனீர் துண்டுகள், காளான்கள் மற்றும் எனது வியர்வைச் சம்பாத்தியத்தில் நான் கஷ்டப்பட்டு வாங்கிய அந்த விலையுயர்ந்த பொருட்கள் இப்போது என் தலைமுடியிலும் முகத்திலும் அருவருப்பான முறையில் ஒட்டிக்கொண்டிருந்தன. சூடான திரவம் என் கண்களுக்குள் புகுந்ததால் தாங்க முடியாத எரிச்சல் உண்டானது. என்னால் கண்களை திறக்கவே முடியவில்லை. என் கண்ணீர் வேகமாக வழிந்து சூப்பின் உப்புத் தண்ணீரோடு கலந்தது. என் முகமும் கழுத்துத் தோலும் சிவந்து வீங்கிப் போயின. ஏதோ என்னை உயிரோடு தோலுரித்தது போல இருந்தது. ஆனால் அந்த உடல்வலி எனது மனத்தில் ஏற்பட்ட காயத்துடன் ஒப்பிடும்போது ஒன்றுமே இல்லை. எந்த மாமியாருக்காக நான் 3 ஆண்டுகள் சமையல் செய்தேனோ, யாருடைய படுக்கையைச் செப்பனிட்டேனோ, அதே மாமியார் இப்போது ஒரு பணக்கார புதிய மருமகளின் மலிவான நாடகத்திற்கும் அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகளுக்கும் பலிகடாவாக்கி நூற்றுக்கணக்கானோர் முன்னால் என் மீது சூடான சூப்பை ஊற்றியிருக்கிறார். அவர் ஒரு வெளிநாட்டவர் மீது அதிக நம்பிக்கை வைத்து என் சுயமரியாதையை மிக கொடூரமான முறையில் நசுக்கியிருந்தார். நான் நடுங்கியபடியே நின்று கொண்டிருந்தேன். எனது 2 கைகளும் தளர்ந்து தொங்கின. பளபளக்கும் பளிங்கு தரைத்தளத்தில் சூப் சொட்டு சொட்டாக வடிந்து ஒரு பிசுபிசுப்பான குட்டையை உருவாக்கியது. இதைவிட அவமானகரமான மற்றும் இழிவான விஷயம் வேறு எதுவும் இருக்க முடியாது. அதை துடைக்கக்கூட என் கைகளை உயர்த்த எனக்கு தைரியம் வரவில்லை.
அந்த பொசுங்கிய காயத்தை தொட்டால் வலி இன்னும் அதிகமாகிவிடும் என்று பயந்தேன். நனைந்த இந்த உடலோடு எங்குருந்து சுத்தம் செய்வதை தொடங்குவது என்று எனக்கு தெரியவில்லை. அந்த சூப் கிண்ணம் என் மீது வீசப்பட்டபோது நான் கத்தக்கூட இல்லை. ஒருவேளை நான் கடுமையான அதிர்ச்சியில் ஷாக் இருந்திருக்கலாம். அந்த வலி எனது குரல்வளையின் தாங்கும் எல்லையை தாண்டிவிட்டிருந்தது. எல்லா திசைகளிலிருந்தும் ஆச்சரியமான முணுமுணுப்புச் சத்தங்களை மட்டுமே என்னால் கேட்க முடிந்தது. ஆர்வம் கலந்த இரக்கமற்ற பார்வைகளும் என்னை சுட்டிக்காட்டிய விரல்களும் நச்சு அம்புகளைப் போல என் மீது பாய்ந்தன. என் மீது சூப்பை வீசிய பிறகு என் மாமியார் ஒரு கணத்திற்குத்தான் செய்த கொடூரச் செயலால் அதிர்ந்துதான் போனார். ஆனால் விரைவில் அவரது ஆக்கிரமிப்பு வெறியும் தனது போலி அந்தஸ்தும் அந்த அதிர்ச்சியை தின்றுவிட்டன. அவள் சூப் பிசுபிசுப்புடன் இருந்த எனது முகத்தை சுட்டிக்காட்டி கத்தினாள். மக்களிடையே எழுந்த முணுமுணுப்பை அடக்க விரும்புவது போல் உரத்த குரலில் கூறினாள், இதிலிருந்து பாடம் கற்றுக்கொள். மற்றவர்கள் மீது பொறாமைப்படுவதும் குடும்பத்திற்கு தீங்கு விளைவிப்பதும் உனக்கு இனி நடக்கக்கூடாது. இவ்வளவு காலமாக நான் வீட்டிற்குள் ஒரு ஓநாயை வளர்த்துவிட்டேன் என்பது இப்போதுதான் எனக்கு புரிகிறது. இந்த வீட்டின் எஜமானி யார், நாகரிகம் என்றால் என்ன என்பதை உனக்கு உணர்த்துவதற்காக உன்னை நீ கபி மறக்க முடியாத ஒரு பாடத்தை இன்றைக்கு நான் கற்றுத்தருகிறேன். நாடக கதாநாயகி நடாஷா இப்போது அழுவதை நிறுத்தியிருந்தாள். ஒருவேளை அவளது நாடகம் உச்சக்கட்ட வெற்றியை அடைந்துவிட்டதாலோ என்னவோ. அவள் விக்ரமின் தோள்களுக்குள் தன்னை மறைத்துக் கொண்டாள். பயந்தவள் போல பாசாங்கு செய்து கொண்டே தன் பெரிய கண்களால் என்னை பார்த்தாள். ஆனால் என்னால் உறுதியாக சொல்ல முடியும், அவளது உதடுகளின் ஓரத்தில் ஒரு திருப்தியான புன்னகை எழும்பியதை நான் பார்த்தேன். என்னை ஒரு வில்லவியாக, அனைவரின் பார்வையிலும் ஒரு பொறாமை பிடித்த பொல்லாத மனுஷியாக மாற்றுவதில் அவள் வெற்றி பெற்றிருந்தாள். தன் வழியில் இருந்த முட்களை அவள் வெற்றிகரமாக அகற்றிவிட்டாள். இந்த குழப்பமான காட்சியைக் கண்ட நடாஷாவின் பெற்றோர்கள் வெறும் தலையை மட்டும் அசைத்தனர். அவர்களது முகத்தில் வெளிப்படையான அருவருப்பு வெளிப்பட்டது. ஏதோ ஒரு மலிவான நாடகத்தை பார்ப்பது போல அவர்கள் என்னை விமர்சித்தனர். நடாஷாவின் தந்தை எழுந்து நின்றார். தனது கோட்டை தட்டிவிட்டு அகந்தையுடன் கூறினார், இந்த குடும்பம் முற்றிலும் சீரழிந்து போயிருக்கிறது. எந்த நாகரிகமும் இல்லை. இவ்வளவு கேவலமான ஒரு குடும்பத்திலா நாம் சம்பந்தம் பேச வந்தோம் என்பது மிகப்பெரிய அவமானம். கமலாஜி, உங்கள் மருமகளை எப்படி வளர்த்து வைத்துள்ளீர்கள்? தன் குடும்ப உறுப்பினர்களுக்கே தீங்கு விளைவிக்க நினைக்கிறாளே. இந்த விவகாரம் சரியாக தீர்க்கப்படாவிட்டால் நீங்கள் எங்ககிட்ட வேண்டுமென்றே அவமரியாதை செய்கிறீர்கள் என்றுதான் நாங்கள் கருத வேண்டியிருக்கும். சமந்தியின் அந்த தீர்க்கமான கூற்றுகள் என் மாமியாரின் கோபத் நெருப்பில் எண்ணெய் ஊற்றியது போல இருந்தது. அவர் இன்னும் உக்கிரமானார். அவரது போலி அந்தஸ்தும் கௌரவமும் நொறுங்கிப் போயிருந்தன. அவர் என்னை மீண்டும் அறைவதற்காக என்னை நோக்கி ஓடி வந்தார். ஆனால் அவரது நீண்ட சேலை தலையில் கால் சிக்கி அவர் கிட்டத்தட்ட கீழே விழப்பார்த்தார். விக்ரம் தனது மனைவியை பார்த்து கொண்டிருந்ததை விட்டுவிட்டு தன் தாயை தாங்கி பிடிக்க ஓட வேண்டியதாயிற்று. அந்த சூழல் இன்னும் கேவலமாகவும் குழப்பமானதாகவும் மாறியது. நான் அப்போதும் கூட ஒரு சிலை போல அங்கேயேதான் நின்று கொண்டிருந்தேன். குளிரும் சூடும் மாறி மாறி எனது தோலைப்பதம் பார்த்தன. எனது உடைந்த இதயத்தின் குளிர்ச்சியும் சூப்பினால் சுடப்பட்ட எனது தோலின் வெப்பமும் என்னை வாட்டின. இப்போது எனக்கு எந்த வலியும் தெரியவில்லை. என் மூளையை ஆட்கொண்டிருந்தது ஒரு பயங்கரமான வெறுமை மட்டும்தான். மருமகளாக வந்த இந்த 3 ஆண்டுகளில் நான் படாத அவமானங்களே இல்லை. எண்ணற்ற கண்ணீரை சிந்தியிருக்கிறேன். காலையிலேயே எழுந்து சந்தைக்குச் செல்வது, காலை உணவு சமைப்பது, வீட்டை சுத்தம் செய்வது, நள்ளிரவு வரை துணி துவைப்பது என்று உழைத்தேன். எனது சம்பாதியில் பாதியை மாமியாவிடம் வீட்டுச் செலவுக்காக கொடுத்துவிடுவேன். ஆனால் நான் எனக்காக ஒருபோதும் புதிய ஆடைகளை வாங்கியதே இல்லை. என் கணவனுக்கு சூதாட்ட கடன் இருந்தபோது அவனது மானத்தை காப்பாற்றுவதற்காக நான் அமைதியாக அதை அடைத்தேன். என் கொந்தனார் ஒரு கார் வாங்கியபோது எனது சேமிப்பை உடைத்து வட்டியில்லாமல் அவனுக்கு கடன் கொடுத்தேன். ஆனால் எனக்கு கிடைத்த கைமாறு என்ன? இந்த சூடான சூப்பு கிண்ணம், இந்த பொது அவமானம். அந்த குழப்பத்தின் மத்தியில் என் கணவன் ரோகன் எங்கிருந்தோ திடீரென்று பிரத்யக்ஷமானான். அவன் கழிவறையிலிருந்து வந்தானா அல்லது வேறு மேஜையில் மது அருந்திக் கொண்டிருந்தானா என்பது எனக்கு தெரியவில்லை. இப்போது எனக்கு அதை பற்றிய கவலையும் இல்லை. பிசுபிசுப்பான தலைமுடியுடனும் மீதி உணவுகள் ஒட்டிய முகத்துடனும் என் மனைவி நிற்பதை பார்த்த பிறகும், தாய் கோபமாக இருப்பதை பார்த்த பிறகும், எந்த ஒரு சாதாரண கணவனும் தன் மனைவி நலமாக இருக்கிறாளா என்றுதானே கேட்பான். அவளுக்கு ஏற்பட்ட தீக்காயங்கள் தீவிரமானவையா என்று பார்ப்பானே. ஆனால் ரோகன் எப்பொழுதும் ரோகன்தான். அவன் ஒரு பலவீனமான, கொடூரமான மனிதன். எப்போதும் கெட்டுப்போன தாயின் செல்லப்பிள்ளையாகவும் போலி அந்தஸ்தால் நிறைந்தவனாகவும் மட்டுமே இருக்கப் போகிறவன். அவன் என்னை பார்த்தான். அவனது கண்களில் சிறிதும் கருணை இல்லை. வெறுப்பும் அதிகரித்துக் கொண்டிருந்த கோபமும் மட்டுமே இருந்தன.
தன்னை தீவிரமாக விளம்பரப்படுத்திக் கொண்டிருந்த அந்த 5 நட்சத்திர ஹோட்டலின் தரையை நான் அசுத்தப்படுத்திவிட்டதாகவும், மிக ஆடம்பரமான அந்த சூழலை நான் நாசமாக்கிவிட்டதாகவும் அவன் என்னை குற்றம் சாட்டினான். தன் வருங்கால மாமனார் முன்னிலையில்தான் அவமானப்படுத்தப்பட காரணமே நான்தான் என்று அவன் நினைத்தான். அதாவது வர்த்தக வாய்ப்புகளும் ஒரு பணக்கார குடும்பத்தைச் சார்ந்து வாழ்வதற்கான அவனது கனவுகளும் ஒரே வினாடியில் அடிபட்டு போய்விட்டன என்று அவன் கருதினான். ரோகன் ஒரு காட்டு மிருகத்தைப் போல ஓடிவந்து எனது தோள்களில் பலமாகத் தள்ளினான். நான் சில அடிகள் பின்னோக்கித் தள்ளாடினேன். தரையில் கிடந்த அந்தச் சீனா களிமண் துகள்களின் மீது கிட்டத்தட்ட விழப்பார்த்தேன். பிரியா, என்ன செய்கிறாய்? உனக்கு மூளை மழுங்கிவிட்டதா? இது விக்ரமின் முக்கியமான நாள். உதவி செய்வதற்கு பதிலாக நீ ஏன் இப்படி அமலை கூட்டுகிறாய்? உனது கோலத்தைப் பார். அசிங்கமாக அருவருப்பாக இருந்து கொண்டு குடும்பத்தின் மானத்தை காற்றில் பறக்க விடுகிறாய். என் கணவனை எனது சிவந்த மற்றும் வீங்கிய கண்களால் பார்த்தேன். சூப்பும் நெஞ்சு வலியும் கலந்த அந்த வேதனையில் என் குரல் தழுதழுத்தது. ரோகன், மாஜிதான் என் மீது சூப்பை ஊற்றினார். எனக்கு ரொம்ப வலிக்கிறது. நான் சுட்டுவிட்டேன். சுட்டுவிட்டாயா? உளராதே. ரோகன் இன்னும் சத்தமாக கத்தினான். அவனது கழுத்து நரம்புகள் புடைத்தன. அம்மா செய்தது 100க்கு 100 சரி. நீ இதற்குத்தான் தகுதியானவள். நடாஷாவுக்கு தீங்கு விளைவிக்க வேண்டும் என்று உன்னிடம் யார் சொன்னது? அதிகப்படியான நாடகத்தை நடத்தாதே. உனது மனது கருத்துப் போய்விட்டது. உடனே கொஞ்சம் சூப்பட்டதற்கெல்லாம் அழுகிறாய். எல்லாரும் நம்மை பார்த்து சிரிக்கிறார்கள் என்பது உனக்கு தெரியவில்லையா? என் கண்களில் படாமல் உடனே இங்கிருந்து தொலைந்துவிடு. அவனது வார்த்தைகள் என் மீதிருந்த கடைசி துளி நம்பிக்கையையும் சுக்குநூறாக உடைத்துத் தள்ளின. அவன் குறைந்தபட்சம் ஒருமுறையாவது என் பக்கம் நிற்பான் என்று எதிர்பார்த்த நான் ஒரு முட்டாள். நான் எவ்வளவு பெரிய தவறு செய்துவிட்டேன்? என்னை விரட்டுகிறாயா? நான் என் கணவனிடம் ஆனால் தெளிவான குரலில் கேட்டேன். ஆமாம், துரத்துகிறேன். இங்கிருந்து வெளியே போ. சீக்கிரம் கிளம்பு. இந்த ஆடம்பரமான இடத்தில் இனிமேல் உன் முகத்தையே நான் பார்க்க விரும்புகிறேன். என் மானத்தைக் கெடுப்பதைத் தவிர வேறெதுவும் செய்யத் தெரியாத ஒரு பயனற்ற பெண் நீ. வெளியே போ. அந்த அமைதியான மண்டபத்தில் அந்த வார்த்தை ஒரு தண்டர்போல்ட் இடிமுழக்கம் போல எதிரொலித்தது. அந்த வார்த்தை எங்கள் திருமண பந்தத்தின் எஞ்சியிருந்த கடைசி நூலிழையையும் அறுத்து எறிந்தது. நான் ரோகனை பார்த்தேன். ஒரு காலத்தில் நான் காதலித்த அந்த மனிதன், என்னுடன் வாழ்ந்த அந்த மனிதன், இப்போது எனக்கு முற்றிலும் ஒரு வெளிநாட்டவனைப் போலவும் கொடூரமானவனாகவும் பயந்தாங்கொள்ளித்தனமானவனாகவும் தோன்றினான். என் அன்பிற்கும் எனது தியாகத்திற்கும் அவன் துளியளவும் தகுதியானவன் அல்ல. வியக்கத்தக்க வகையில் அந்த தருணத்தில் என் இதயம் மிகவும் லேசாக உணர்ந்தது. ஒருவேளை வலி, துக்கம், எதிர்பார்ப்புகள் மற்றும் வருத்தங்கள் எல்லாம் சோப்பு குமிழிகளைப் போல உடைந்து போயிருக்கலாம். எஞ்சியிருந்தது ஒரு குளிர்ந்த தெளிவு மட்டுமே. இந்த 3 ஆண்டுகளில் என் இளமையையும் எனது சக்தியையும் என்னை ஒரு மனிதனாகக் கூட மதிக்காத, பணத்திற்கும் அந்தஸ்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் இந்த மனிதர்களுக்காக நான் எவ்வளவு முட்டாள்தனமாக அர்ப்பணித்திருக்கிறேன் என்பதை நான் உணர்ந்தேன். நான் இனி கண்ணீர் சிந்தவில்லை. என் கண்ணீர் முற்றிலுமாக வற்றிவிட்டிருந்தது. நான் என் கையை உயர்த்தினேன். என் முகத்தில் ஒட்டியிருந்த வெங்காயம் மற்றும் காளான் துகள்களை துடைத்தெறிந்தேன். எனது வதைப்பட்ட இதயத்தை அமைதிப்படுத்திக் கொள்ள ஒரு பெருமூச்சு விட்டேன். அவர்களை நேருக்கு நேர் எதிர்கொள்ள எனது எஞ்சியிருந்த அமைதியை திரட்டிக் கொண்டேன். நான் என் முதுகை நிமிர்த்தி நேராக ரோகனின் கண்களை பார்த்தேன். எனது பார்வை அவ்வளவு ஆழமாகவும் குளிர்ந்தும் இருந்ததால் அவன் அறியாமலேயே அரையடி பின்னால் நகர்ந்தான். நான் ஒரு சந்தை கலண்டியைப் போல கத்தவில்லை. பலவீனமாக என்னை காப்பாற்றிக் கொள்ள முயலவில்லை. அசிங்கமான வார்த்தைகளால் பதிலடி கொடுக்கவும் இல்லை. எனது கண்ணியமான மௌனம் எந்தவொரு வார்த்தையையும் விட மிகவும் கனமாகவும் பயங்கரமாகவும் ஒலித்தது. என் மாமனார் வீட்டின் ஒவ்வொரு உறுப்பினரின் முகத்திலும் என் பார்வையை ஓட்டினேன். என் மாமியார் தனது கைகளை கட்டிக்கொண்டு இன்னும் என்னை எரிச்சலூட்டும் கண்களால் பார்த்து கொண்டிருந்தார். நடாஷா தனது வருங்கால கணவனின் கைகளில் வெற்றி புன்னகையுடன் சிரித்துக் கொண்டிருந்தாள். விக்ரம் எதையோ கண்டுகொள்ளாமல் இதற்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாதது போல அதிர்ச்சியுடன் நின்று கொண்டிருந்தான். கடைசியாக எனது பார்வை என் கொடூரமான கணவன் மீது நிலைத்தது. ரோகன். இந்த முகங்களை, இந்த சூழ்ச்சிகரமான மற்றும் நன்றிகெட்ட முகங்களை எனது மனதில் ஆழமாக பதித்துக் கொள்ள விரும்பினேன். இனி ஒருபோதும் நான் பலவீனமாக உணரக்கூடாது என்பதற்காகவும் இவர்களை ஒருபோதும் மன்னிக்கக்கூடாது என்பதற்காகவும் தான். சரி, நான் போய்விடுகிறேன். ஒவ்வொரு வார்த்தையையும் தெளிவாகவும் எந்தவித தயக்கமும் இன்றியும் கூறினேன். அந்த அமைதியான சூழலில் எனது குரல் உறுதியானதொரு சங்கடத்துடன் எதிரொலித்தது. பின்னர் நான் திரும்பினேன்.
என் உடல் பிசுபிசுப்பாகவும் உணவின் வாசனையாலும் நிறைந்திருந்தாலும் சரி, எனது உயரமான குதிகால் செருப்புகளில் ஹை ஹீல்ஸ் நான் நிமிர்ந்து நடந்தேன். எனது தலையை உயர்த்தி முதுகை நேராக வைத்து என்னை உற்று பார்த்து கொண்டிருந்த நூற்றுக்கணக்கான ஜோடி கண்களுக்கு நடுவே நான் நடந்து சென்றேன். நான் குற்றவாளியைப் போல ஓடவில்லை, நான் வெளியேறிக் கொண்டிருந்தேன். குடும்பம் என்ற பெயரிலான இந்த நரகத்திலிருந்து நான் நிரந்தரமாக வெளியேறிக் கொண்டிருந்தேன். என் இரத்தத்தை உறிஞ்சிக் குடித்துவிட்டு எந்த ஒரு குற்ற உணர்ச்சியையும் கொள்ளாத அந்த மனிதர்களிடமிருந்து நான் விலகிச் சென்று கொண்டிருந்தேன். கடந்த 3 ஆண்டுகளாக என் சுயமரியாதையை நசுக்கிக் கொண்டிருந்தவர்களிடமிருந்து நான் விலகிக் கொண்டிருந்தேன். எனக்குப் பின்னால் முணுமுணுப்புச் சத்தங்கள் அதிகரித்தன. பாருங்க, மாமியார் சூப்பை ஊத்திட்டாங்களாம். கணவனே வீட்டை விட்டு துரத்திட்டானாம். ஆனா சொல்றாங்க, அவ வேண்டுமென்றே தன் குந்தனாரை விஷம் வைத்துக் கொள்ள முயன்றாளாம். அவள் அவ்வளவு கெட்டவள் என்றால் துரத்தித்தானே ஆக வேண்டும். அடப்போங்க, சினிமா பாக்குற மாதிரி இருக்கு. அவ சதி செய்து மாட்ட வைக்கப்பட்டிருக்கலாம் இல்லையா? அவ முகத்தைப் பார்த்தால் நல்லவள் மாதிரிதான் தெரிகிறது. விடுங்க, ஏதோ ஒரு டிவி சீரியல் பாக்குற மாதிரி நினைச்சுக்குவோம். பணக்கார குடும்பங்களோட விஷயங்களே இப்படித்தான் சிக்கலா இருக்கும். அந்த பேச்சுகள் அனைத்தையும் நான் காதில் வாங்கிக் கொள்ளாமல் புறக்கணித்துவிட்டேன். அவர்கள் என் வாழ்க்கையை வாழவில்லை. நான் என்ன அனுபவித்தேன் என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. நான் நேராக பிரதான வாசலை நோக்கி நடந்தேன். குளிர்காற்று என் முகத்தில் வீசியது. எனது தோளில் ஏற்பட்ட தீக்காயத்தின் எரிச்சலை அது குளிர்வித்தது. ஆனால் என் இதயத்தில் இருந்த வைராக்கியத்தின் நெருப்பை அது இன்னும் கொழுந்துவிட்டு எரியச் செய்தது. வெளியே இருந்த காற்று எவ்வளவு புத்துணர்ச்சியானதாகவும் சுதந்திரமானதாகவும் இருந்தது. அந்த ஆடம்பரமான ஆனால் போலித்தனம் நிறைந்த ரீரிசெப்ஷன்ஸ் கூடத்தின் மூச்சு முட்டும் காற்றிலிருந்து எவ்வளவு மாறுபட்டது. நான் நேராக வீடு செல்லவில்லை. இன்னும் ஒரு முக்கியமான வேலை பாக்கியிருந்தது. எனக்கான நீதியைப் பெறுவதற்கு அது மிக அவசியமான ஒன்று. அந்த போலி அந்தஸ்து கொண்ட குடும்பத்திற்கு அதுதான் முதல் அடியும் மிக வேதனையான பதிலடியும் ஆகும். இந்த முட்டாள்தனமான பார்ட்டிக்காக பணம் செலுத்தியவர் எல்லாவற்றையும் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவர் அவர்கள் அல்ல, நான் தான் என்பதை அவர்களுக்கு நான் தெளிவாக காட்டப்போகிறேன். நான் எனது ஸ்கூட்டி நின்று கொண்டிருந்த வாகன நிறுத்துமிடத்திற்குச் செல்லாமல் ஹோட்டலின் அலுவலக பகுதியை நோக்கி நடந்தேன். அலுவலகத்திற்குச் செல்லும் அந்த வழி மிகவும் அமைதியாக இருந்தது. பளிங்குத் தரையில் எனது செருப்புகள் எழுப்பிய சத்தம் மட்டுமே உலர்வாகவும் உறுதியாகவும் எதிரொலித்தது. நான் ஈவெண்ட் மேனேஜரின் அலுவலக கதவை தள்ளிக்கொண்டு உள்ளே நுழைந்தேன். சில மணிநேரங்களுக்கு முன்பு என் மாமனார் வீட்டுக்காக ஒரு கூடுதல் மேஜையை கேட்டு நான் கைகூப்பி நின்ற அதே இடம்தான் அது. திரு. சந்தோஷ், சுமார் 40 வயது மதிக்கத்தக்க கனிவான மேனேஜர் ஆவணங்களை சரிபார்த்து கொண்டிருந்தார். நான் பிசுபிசுப்பான தலைமுடியுடனும் உணவுப் பொருட்கள் படிந்த முகத்துடனும் ஒரு பயங்கரமான கோலத்தில் உள்ளே நுழைந்ததை பார்த்ததும் அவர் அதிர்ந்து போய் உடனடியாக எழுந்து நின்றார். பிரியாஜி, கடவுளே, என்ன இது? உள்ளே என்ன நடந்தது? மருத்துவக் குழுவை அழைக்கவா? நான் என் கையை உயர்த்தினேன். ஒன்றும் பிரச்சினையில்லை என்று சைகை செய்தேன். பின்னர் என் முகத்திலும் கழுத்திலும் படிந்திருந்த அசுத்தத்தை எங்களால் இயன்றவரை துடைக்க சில டிஷ்யூக்களை எடுத்தேன். எனது குரல் குளிர்ச்சியாகவும் உணர்ச்சியற்றதாகவும் இருந்தது. இதற்கு முன்பு நான் அவரிடம் காட்டிய பணிவான குணத்திலிருந்து அது முற்றிலும் வேறுபட்டிருந்தது. ஒன்றுமில்லை சார், நான் இங்கே உதவி கேட்க வரவில்லை, மாறாக ஒரு வாடிக்கையாளராக எனது உரிமையை பயன்படுத்தவே வந்திருக்கிறேன். நான் எனது பையை திறந்து அந்த நிகழ்ச்சிக்கான ஒப்பந்த பத்திரத்தையும் இவெண்ட் கான்ட்ராக்ட் கட்டண ரசீதுகளையும் வெளியே எடுத்தேன். அந்த ஆவணத்தில் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர் மற்றும் அனைத்து கட்டணங்களையும் செலுத்தியவர் யார் என்ற பெயர் மிக தெளிவாக அச்சிடப்பட்டிருந்தது. பிரியா சர்மா. நான் அந்த ஆவணங்களை கண்ணாடி மேசை மீது பலமாக வைத்தேன். திரு. சந்தோஷ் அவற்றின் மீது தன் கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டுமென்றே ஒரு சத்தத்தை எழுப்பினேன். சார், மன்னிக்கவும். வெளியே நடக்கும் வரவேற்பு நிகழ்ச்சி இப்போது எந்த கட்டத்தை அடைந்துள்ளது என்பதை நான் தெரிந்து கொள்ளலாமா? திரு. சந்தோஷ் என்னை ஒரு மாதிரி விசித்திரமாக பார்த்தார். பின்னர் தனது கைக்கடிகாரத்தை பார்த்தார். அட்டவணைப்படி விருந்தினர்கள் இப்பொழுதுதான் சூப் சாப்பிட்டு முடித்துள்ளனர். சமையலறை அடுத்த பாடத்திட்டமான பிளாக் பெப்பர் சிக்கன் மற்றும் 3வது உணவான ஸ்டீம்ட் ஃபிஷ் ஆகியவற்றை தயாரித்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் ஆரம்பத் திட்டத்தின்படிதான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. நான் தலையை அசைத்தேன். அவரது கண்களை தீவிரமாக பார்த்து கொண்டே கூறினேன், எல்லாவற்றையும் நிறுத்துங்கள், திரு. சந்தோஷ். அவர்தான் ஏதோ தவறாக கேட்டுவிட்டதாக நினைத்து குழப்பமடைந்தார். மன்னிக்கவும் மேடம், நிறுத்துவதா? உங்கள் கருத்து என்ன? இந்த வரவேற்பு நிகழ்ச்சிக்கான அனைத்து உத்தரவாதங்களையும் செலுத்தப்பட்ட பணத்திற்கான எனது ஒப்புதலையும் நான் வாபஸ் வாங்குகிறேன் என்று நான் நடுவழியில் மறித்தேன்.
எனது குரல் பயங்கரமான அமைதியுடன் ஒத்தது. இந்த ஒப்பந்தம் என் பெயரில்தான் உள்ளது, பணமும் என்னுடையதுதான். இந்த வரவேற்பு நிகழ்ச்சி தொடர வேண்டுமா அல்லது நிறுத்தப்பட வேண்டுமா என்பதை தீர்வாக்கும் உரிமை எனக்கு மட்டுமே உண்டு. அது நிறுத்தப்பட வேண்டும். இதற்காக ஒப்பந்தப்படி ஏற்படும் அனைத்து அபராத கட்டணங்களையும் நானே ஏற்றுக்கொள்ள பிரியப்படுகிறேன். இதுவரை செலுத்தப்படாத மீதமுள்ள முன்பணத் தொகையிலிருந்து அதை கழித்துக் கொள்ளுங்கள். ஒரு வாடிக்கையாளராக எனது கோரிக்கையை உடனே நிறைவேற்றுங்கள். திரு. சந்தோஷின் முகத்தில் இருந்த ஆச்சரியம் உடனடியாக பயமாக மாறியது. ஆனால் பிரியாஜி, விருந்தினர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பெரிய பிரச்சனையாகிவிடும். எங்கள் ஹோட்டலில் இப்படி எப்போதுமே நடந்ததில்லை. மாப்பிள்ளையின் குடும்பத்தினர் என்ன எதிர்வினை ஆற்றுவார்கள்? அவர்கள் எங்கள் ஹோட்டல் மீது வழக்கு தொடரலாமே. நான் ஏற்கனவே செலுத்திய 80 லட்சம் ரூபாயை முன்பணம் மற்றும் ஏற்கனவே சமைக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் போன்ற இதுவரை ஆன செலவுகளை சரிசெய்ய பயன்படுத்துங்கள். ஆனால் இந்த வினாடிக்குப் பிறகு நான் ஒரு பைசா கூட கூடுதலாக தரமாட்டேன். நான் உறுதியுடன் கூறினேன். நேரடியாக அவரது கண்களை பார்த்துக்கொண்டே தொடர்ந்தேன். தயவுசெய்து வெளியே சென்று மாப்பிள்ளையின் பிரதிநிதியான திரு. ரோகன் வர்மாவைச் சந்தித்து என் பெயரிலான ஒப்பந்தத்தின் நிதியாதாரமும் செயல்திறனும் முடிவுக்கு வந்துவிட்டது என்பதை தெரிவியுங்கள். அவர்கள் இந்த வரவேற்பு நிகழ்ச்சியை தொடர விரும்பினால், அதாவது பிரதான உணவு அவர்களுக்கு தொடர்ந்து வேண்டுமென்றால் மீதமுள்ள செலவுத் தொகையை அவர்கள் உடனே ரொக்கமாக செலுத்த வேண்டும். இல்லையென்றால் பணம் செலுத்த விரும்பாத விருந்தினர்களாக அவர்களைக் கருதி ஹோட்டல் விதிகளின்படி நடவடிக்கை எடுங்கள். அவர்கள் எங்கு வேண்டுமானாலும் வழக்கு தொடரட்டும், அவர்களுக்கு அதற்கு எந்த உரிமையும் இல்லை. எனது உறுதியையும் எனது முகத்திலிருந்த அந்த குளிர்ந்த கம்பீரத்தையும் உணர்ந்த திரு. சந்தோஷால் இந்த திட்டத்தை இனி தடுத்து நிறுத்த முடியாது என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது. சட்டப்படி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட அந்த உரிமையாளராக அவர் என்னை மட்டும்தான் அணுக முடியும் என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். அவர் பெருமூச்சு விட்டார். அவர் அந்த ஒப்பந்தத்தை மீண்டும் சரிபார்த்துவிட்டு வேறு வழியின்றி தலையை அசைத்தார். சரி, இதுதான் உங்கள் இறுதி முடிவு என்றால் மேடம், நான் உடனடியாக இயக்கக்குழுவிற்கு ஆபரேஷன்ஸ் டீம் உத்தரவிடுகிறேன். ஆனால் பிரியாஜி, நீங்கள் இதில் உறுதியாக இருக்கிறீர்களா? இதை திரும்பப் பெற முடியாதா? நான் ஒரு கசப்பான புன்னகையைச் சிந்தினேன். சூப்புடன் பிசுபிசுப்பாக இருந்த என் முகத்தில் அந்த புன்னகை மிகவும் விசித்திரமாக தெரிந்தது. இதைவிட வேறு எதிலும் நான் இவ்வளவு உறுதியாக இருந்ததில்லை. என்னை ஒரு மனிதனாகக் கூட மதிக்காத அந்த மனிதர்களுக்கு திரும்பிச் செல்ல எந்த வழியும் இல்லை. தயவுசெய்து இதை அடுத்த 5 நிமிடங்களுக்குள் செய்யுங்கள். இந்த ஹாலின் விளக்குகள் அணைய வேண்டும், இசை முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். திரு. சந்தோஷ் என்னை ஒருவித பயமும் சிறிது பாராட்டும் கலந்த பார்வையுடன் பார்த்தார். அவர் தனது வாக்கி டாக்கி எடுத்து பல்வேறு துறைகளுக்கு கடுமையான உத்தரவுகளை பிறப்பிக்கத் தொடங்கினார். அந்த உத்தரவுகள் ஒவ்வொன்றாக பிறப்பிக்கப்படுவதை நான் கேட்டேன். அப்போது எனக்குள் ஒரு விசித்திரமான திருப்தி ஏற்பட்டது. 80 லட்சம் ரூபாய்! என் மாமனார் வீட்டார் தங்கள் வாழ்நாளில் எப்போதாவது தொட்டு பார்த்திருக்கக்கூடிய தொகையா அது? இப்போது நான் அவர்களின் அந்த போலி அந்தஸ்தை மொத்தமாக தரைமட்டமாக்க அந்த பணத்தையே பயன்படுத்திக் கொண்டிருக்கிறேன். இது எனக்கு அளவற்ற மகிழ்ச்சியை தந்தது. 5 நிமிடங்களுக்குப் பிறகு எனது கோரிக்கையின்படி விளக்குகள் முழுமையாக அணையவில்லை என்றாலும் இசை முற்றிலுமாக நின்றுவிட்டது. திரு. சந்தோஷ் பாதுகாப்பு பணியாளர்களுடன் மேடையில் ஏறினார். மைக்ரோபோனை தன் கையில் எடுத்து அங்கே கூடியிருந்த 400 விருந்தினர்களும் கேட்கும் வகையில் தெளிவாக கூறினார். அனைவருக்கும் அசௌகரியத்திற்கு வருந்துகிறோம். அவசரமான கட்டணப் பிரச்சினை ஒன்றை தீர்க்க வேண்டியிருப்பதால் மாப்பிள்ளை தரப்பு பிரதிநிதி திரு. ரோகன் வர்மாவை உடனடியாக மேடைக்கு அழைக்க வேண்டியுள்ளது. இந்த ஒப்பந்தத்திற்கான உத்தரவாதத்தை அளித்த திருமதி. பிரியா சர்மா சற்று முன்பு தனது கட்டண உத்தரவாதத்தை வாபஸ் பெற்றுள்ளார். எனவே எங்களுக்கு மாற்றுத் தொகையான 20 லட்சம் ரூபாய் கிடைக்கும் வரை அடுத்தடுத்த உணவு வகைகளின் பரிமாறலை தற்காலிகமாக நிறுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம். மண்டபம் முழுவதுமே உடனடியாக ஒரு பெரும் கூச்சலும் குழப்பமும் நிறைந்த இடமாக மாறியது. ஒயின் கிளாஸ உயர்த்திக் கொண்டிருந்த ரோகனின் முகம் பயத்தில் வெளறிப்போனது. அவன் வேகமாக முன்னே ஓடி வந்தான். இது என்ன முட்டாள்தனம்? என் மனைவிதான் எல்லா பணத்தையும் செலுத்திவிட்டாளே. திருமதி. பிரியா சர்மா தனது உத்தரவாதத்தை வாபஸ் பெற்றுவிட்டார் சார். நீங்கள் இப்போதே உடனடியாக பணம் செலுத்தவில்லை என்றால் மைனஸ் கிரெடிட் கார்டு மூலமாகவோ அல்லது வங்கிப் பரிமாற்றம் மூலமாகவோ மைனஸ் விருந்தினர்களை உடனே வெளியேறுமாறு கேட்டுக்கொள்ள நாங்கள் கட்டாயப்படுத்தப்படுவோம். மேலும் ஒப்பந்தத்தை மீறியதற்காக திரு. ரோகன் காவல்துறையினரை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஊழியர்களில் ஒருவன் மிகவும் பணிவாக ஆனால் உறுதியான குரலில் ரோகனின் மாமனார் மற்றும் மாமாவின் மேஜையில் போய் நின்று கொண்டு கூறினான். மன்னிக்கவும் ஐயா, வரவேற்பு நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது.
தயவுசெய்து உடனடியாக இந்த அறையை காலி செய்யுங்கள். முடிவடைவதா? இன்னும் மெயின் கோர்ஸ் கூட வரவில்லையே. நீங்கள் என்ன கேலி செய்கிறீர்களா? அந்த மாமா தன் கண்களை விரித்தார். அவர் வாயில் இன்னும் பனீர் டிக்காவின் எச்சங்கள் மெல்லப்பட்டுக் கொண்டிருந்தன. தலைமை மேஜையில் அமர்ந்திருந்த எனது மாமியார் தன் தட்டிலிருந்து மீதமுள்ள சூப்பை குடித்து முடிக்கப் போகிற அந்த தருணத்தில் இந்த அதிர்ச்சி அவரை தாக்கியது. ஊழியர்களில் ஒருவர் அவளது சூப்பு கிண்ணத்தை எடுக்க வந்தபோது அவள் அதை பிடித்துக் கொண்டு கத்தினாள். நீங்கள் என்ன செய்ய பார்க்கிறீர்கள்? நான் இங்கு விருந்தளிக்கும் மாமியார். உணவை உடனே எடுங்கள் என்று உங்களுக்கு சொன்னது யார்? சீக்கிரம் பிரியாணியை கொண்டு வாருங்கள். உங்கள் மேனேஜரை அழைத்து உங்களை வேலை விட்டு தூக்க வேண்டுமென்று நினைக்கிறீர்களா? திரு சந்தோஷ் மேடையின் நடுப்பகுதிக்குச் சென்று சத்தமாக கூறினார். அவரது குரல் அந்த மண்டபம் முழுவதும் எதிரொலித்தது. அம்மாஜி, ஐயா மற்றும் அனைத்து விருந்தினர்களே! ஒப்பந்ததாரரான திருமதி பிரியா சர்மாவின் நேரடி வேண்டுகோளின்படி இந்த திருமண வரவேற்பு நிகழ்ச்சி இந்த வினாடியிலிருந்து அதிகாரப்பூர்வமாக ரத்து செய்யப்படுகிறது என்பதை தெரிவிப்பதில் நாங்கள் மிகவும் வருந்துகிறோம். நாங்கள் உணவு, ஒளி மற்றும் ஒலி அமைப்பு உள்ளிட்ட அனைத்து சேவைகளையும் நிறுத்த வேண்டியுள்ளது. துப்புரவு பணிகளை தொடங்குவதற்காக தயவுசெய்து உடனடியாக இந்த இடத்தை உடனே காலி செய்யுங்கள். பிரியாவா? என் மாமியாரின் வாய் திறந்தபடியே நின்றது. அவர் கையில் வைத்திருந்த கரண்டி சத்தத்துடன் மேசையில் விழுந்தது. ஆத்திரத்தால் அவரது முகம் சிவறிப்போனது. ரோகன் தூரத்திலிருந்து ஓடிவந்து திரு சந்தோஷின் காலரை பிடித்துக்கொண்டான். அவனது முகம் கோபத்தால் துடித்தது. பொய் சொல்லாதே. நான் தான் இந்நிகழ்ச்சியின் புரவலன். நான் அவளுடைய கணவன். உடனே விளக்குகளைப் போடு, உணவை கொண்டு வா. உங்கள் மீது நான் வழக்கு தொடர்வேன். என் மனைவி ஒரு பைத்தியக்காரி. அவள் சொல்வதையெல்லாம் ஏற்க முடியாது. திரு சந்தோஷ் அமைதியாக ரோகனின் பிடியிலிருந்து விலகிக் கொண்டார். பாதுகாப்பு அதிகாரிகளின் வெளிச்சத்தில் ரோகனின் கண்களுக்கு முன்பாக எனது கையெழுத்து இருந்த ஒப்பந்த ஆவணத்தையும் கட்டண ரசீதுகளையும் அவர் காட்டினார். மன்னிக்கவும் சார், இதோ ஆவணங்கள். திருமதி பிரியா சர்மாதான் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு பணம் செலுத்தியவர். இப்போது அவர்தான் இதை நிறுத்தச் சொல்லி கோரிக்கை விடுத்துள்ளதால் சட்டப்படி நாங்கள் அதை கடைபிடிக்க வேண்டும். நீங்கள் வழக்கு தொடர விரும்பினால் உங்கள் வீட்டில் திருமதி பிரியாவுடன் அதை பேசி தீர்த்து கொள்ளுங்கள். இப்போது உங்கள் குடும்பத்தினருடன் உடனடியாக இந்த இடத்தை விட்டு வெளியேறுங்கள். பின்னர் அவர் சைகை செய்ய தொழில்நுட்பக் குழுவினர் மேடைக்கு பின்னணியிலிருந்த அலங்காரங்களை அகற்றத் தொடங்கினார்கள். விக்ரம் மற்றும் நடாஷாவின் பெயர்களும் அவர்களின் படமும் அச்சிடப்பட்டிருந்த பெரிய பேனர் மிக அலட்சியமாக அகற்றப்பட்டு சுருட்டப்பட்டு ஒரு மூலையில் வீசப்பட்டது. நடாஷாவின் பெற்றோர்கள் கோபமும் எல்லையற்ற அவமானமும் அடைந்து எழுந்து நின்றார்கள். நடாஷாவின் தந்தை மேசையில் ஓங்கி அடித்துவிட்டு நேரடியாக என் மாமனாரை நோக்கி விரலை நீட்டினார். அசிங்கமானது. இது ஒரு மாபெரும் அவமானம். என் வாழ்க்கையில் முதன்முறையாக ஒரு வரவேற்பு நிகழ்ச்சியின் நடுவிலிருந்து ஒரு பிச்சைக்காரனைப் போல வெளியேற்றப்பட்டிருக்கிறேன். கமலாஜி, ஐயா, நீங்கள் எங்களை ஏமாற்றிவிட்டீர்கள். பணக்கார குடும்பம் என்று சொன்னீர்கள். ஆனால் உண்மையில் நீங்கள் ஒரு மருமகளின் பணத்தையே நம்பி வாழ்ந்துள்ளீர்கள். உங்கள் வரவேற்பு நிகழ்ச்சியும் இப்படித்தான் நாசமாகிவிட்டது. நடாஷா, வா, நாம் வீடு போகலாம். இந்த திருமணம் ரத்து செய்யப்படுகிறது. இந்த குடும்பம் எங்கள் காலனி தூசுக்கு கூட கேவலமானவர்கள். நடாஷா தனது கலைந்த மேக்கப்புடன் கத்தினாள். பா, விக்ரம், ஏதாவது செய். ஏன் இப்படி சாமியாரைப் போல சும்மா நிற்கிறீர்கள்? விக்ரம் ஒரு சிலையைப் போல விரைப்பாக நின்று கொண்டிருந்தான். அவனது முகம் வெள்ளையடித்து போய்விட்டது. அவனால் எதையுமே செய்ய முடியவில்லை. ரோகன் தனது வருங்கால மாமனாரை பின் தொடர்ந்து சென்று சமாதானப்படுத்த முயன்றான். ஆனால் ஹோட்டல் பாதுகாப்பு படையினர் அவனை உறுதியாக தடுத்து நிறுத்தினர். விருந்தினர்கள் ஒவ்வொருவராக வெளியேறத் தொடங்கினர். அந்த மண்டபம் முழுவதும் ஏளன பேச்சுகளும் முணுமுணுப்புகளும் நிறைந்தன. பெரிய இடத்து மனிதர்கள் என்று நினைத்தோம். ஆனால் உள்ளே எல்லாமே ஓட்டைப்பண்டம். தன் மருமகளின் சொல்படிதான் கேட்கிறாள் போல. அதனால்தான் இப்படி பார்ட்டியையே கேன்சல் பண்ண வச்சுட்டா. அசல் சினிமா டிராமா. பார்த்தால் பரிதாபமாகவும் இருக்கிறது, சிரிப்பாகவும் இருக்கிறது. அதனால்தான் அப்பவே பார்த்தேன். மாமியார் மருமகள் மேல சூப்பை ஊத்தினாங்க. செய்த பாவத்திற்கு உடனடியா பலன் கிடைச்சிடுச்சு. காலியான சிதறிக்கிடந்த மேஜைகளையும் வெளியேறிச் செல்லும் விருந்தினர்களையும் பார்த்துவிட்டு என் மாமியார் தனது நாற்காலியில் சோர்ந்து போய் அமர்ந்தார். மாமனார் திருமணத்தை முறித்து கொண்டு விட்டார். அவர்களின் மகனோ செய்வதறியாமல் திகைத்து நின்றான். திடீரென்று அவர் தனது நெஞ்சை பிடித்துக் கொண்டார். கண்கள் சொருகின. அப்படியே அங்கே மயங்கி விழுந்தார். 80 லட்ச ரூபாய் செலவில் நடத்தப்பட்ட அந்த வரவேற்பு நிகழ்ச்சி அந்த குடும்பத்தின் கௌரவத்தையும் பெருமையையும் டெல்லி நகரத்தின் வரலாற்றிலேயே மிக அவமானகரமானதொரு நகைச்சுவையாக மாற்றி முடிவுக்கு வந்தது.
அந்த காமெடியின் கதாசிரியரான நான் அப்போது ஒரு டாக்ஸியில் இருளை கிழித்துக்கொண்டு எனக்கு மிகவும் விலைமதிப்பான அந்த ஒரே ஒரு வீட்டை நோக்கிச் சென்று கொண்டிருந்தேன். பனீன் மயூர் விஹார் பகுதியில் உள்ள ஒரு சிறிய குடியிருப்பு பகுதியில் ஒரு பழைய இருமாடி வீட்டுக்கு முன்பு டாக்ஸி நின்றது. அது எனது சொந்த புகுந்த வீடு அல்ல, நான் பிறந்து வளர்ந்த எனது தாய் வீடு. 2ஆம் மாடி ஜன்னலிலிருந்து வெளிப்பட்ட அந்த வெதுவெதுப்பான மஞ்சள் நிற வெளிச்சத்தை பார்த்ததும் ஒவ்வொரு இரவும் அங்கே உட்கார்ந்து நாளிதழ் படித்துக்கொண்டே தேநீர் குடிக்கும் என் தந்தை எனக்கு நினைவுக்கு வந்தார். என் கண்கள் பனித்தன, கண்ணீர் விழப் பார்த்தது. திருமணமான இந்த 3 ஆண்டுகளில் நான் இங்கு வந்தது மிகவும் குறைவுதான். எப்போதாவது வந்தாலும் சிறிது நேரம் மட்டுமே தங்குவேன். அம்மாவுக்காக ஒரு பாக்கெட் மிட்டாயும் அப்பாவுக்காக ஒரு மதுப்பாட்டிலும் கொண்டு வருவேன். இரவு உணவு சமைப்பதில் தாமதமாகிவிட்டால் மாமியார் திட்டுவா என்ற பயத்தினால் உடனடியாக வீட்டிற்கு திரும்பிவிடுவேன். ஒரு மருமகளின் கசப்பான கடமைகளுக்காக ஓடிக்கொண்டே இருந்து அமைதியான இந்த புகலிடத்தையே நான் மறந்துவிட்டிருந்தேன். டாக்ஸிக்கான பணத்தை செலுத்திய பிறகு எனது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொள்ள ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டேன். பின்னர் நடுங்கும் கைகளால் காலிங் பெல்லை அழுத்தினேன். யார் அது இந்த இரவோடு இரவாக? அம்மாவின் குரல் கேட்டது. அதைத் தொடர்ந்து அவர்கள் செருப்பு அணிந்து நடந்து வரும் பரிச்சயமான சத்தம் கேட்டது. பின்னர் கதவு திறந்தது. கதவின் இடுக்கிலிருந்து என்னை பார்த்ததும் அம்மா அதிர்ந்து போய் நின்றார். கடவுளே பிரியா, இந்த நேரத்தில் நீ இங்கே என்ன செய்கிறாய்? உனக்கு என்ன இந்த கோலம்? தெரு விளக்குகளின் மங்கிய வெளிச்சத்தில் எனது தோற்றம் உண்மையில் மிகவும் பரிதாபமாகத்தான் இருந்தது. என் தலைமுடி காய்ந்த சூப்பால் ஒட்டிக்கொண்டிருந்தது. என் முகமும் சிவந்து வீங்கியிருந்தது. அதில் உணவுப் பொருட்கள் படிந்திருந்தன. நான் அணிந்திருந்த இளஞ்சிவப்பு நிற புடவையில் அருவருப்பான மஞ்சள் நிற கரைகள் படிந்திருந்தன. பனீர் மற்றும் எண்ணெயின் கலவையான அந்த வாசம் அம்மாவை அறியாமலேயே தன் மூக்கை சுளிக்க வைத்தது. நடுங்கும் உதடுகளுடன் என்னால் ஒரே ஒரு வார்த்தைதான் கூற முடிந்தது. மா, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அந்த வார்த்தை வாயிலிருந்து வந்ததும் இப்போதுதான் யாரோ அடிவாங்கிய ஒரு சிறு குழந்தையைப் போல நான் விக்கி விக்கி அழ ஆரம்பித்தேன். ஹோட்டலில் நான் காட்டிய அத்தனை வலிமையான முகமூடியும் ஒரே வினாடியில் சுக்குநூறாக உடைந்து நொறுங்கியது. அம்மாவின் முன்னால் நான் மீண்டும் ஒரு சிறிய பலவீனமான மகளாக மாறினேன். காயங்களால் நிறைந்தவளுக்கு பாதுகாப்பு தேவைப்பட்டது. அம்மா உடனடியாக கதவை இன்னும் அகலமாகத் திறந்து என்னை தனது 2 கைகளாலும் அணைத்துக் கொண்டார். என் செல்லக் குழந்தையே, பாவம், உள்ளே வாம்மா, உள்ளே வா. அர்ஜுன், அப்பா, கீழே வாருங்கள். பாருங்கள், பிரியா வந்திருக்கிறாள். என்ன இது, உனக்கு என்ன இப்படி ஒரு கோலம்? அப்பாவும் எனது தம்பி அர்ஜுனும் 2ஆம் மாடியிலிருந்து ஓடிவந்தார்கள். எனது பரிதாபமான நிலையை பார்த்ததும் அவர்கள் இருவரும் அப்படியே சிலையாகிப் போய் நின்றார்கள். அர்ஜுன் மைனஸ் எப்போதும் அமைதியானவன் என்றாலும் என்னை மிகவும் பாசத்தோடு பார்த்துக் கொள்பவன். மைனஸ் உடனடியாக எனது தோள்களை பிடித்துக் கொண்டான். அவனது கண்கள் கோபத்தால் சிவந்திருந்தனர். இதை யார் செய்தது? யார்? ரோகனா? அவனை நான் இப்போதே முடித்து விடுகிறேன். அமைதியாக இரு அர்ஜுன், இந்த குழந்தையை மேலும் பயமுறுத்தாதே. முதலில் இவளை உள்ளே அழைத்து வா. அப்பா கண்டித்தார். அவரது குரல் நடுங்கினாலும் அதில் ஒரு கண்டிப்பு இருந்தது. அம்மா என்னை பாத்ரூமுக்கு அழைத்துச் சென்று சுடுநீரை திறந்து என் தலைமுடியை கழுவினார். என் முடியை சுத்தம் செய்யும்போது அம்மா அமைதியாக கண்ணீர் விட்டார். பனீர் துண்டுகளும் கொத்தமல்லியும் தண்ணீரோடு சேர்ந்து அடித்துச் செல்லப்பட்டன. ஆனால் எனது தலை மற்றும் முகத்தில் தீக்காயங்கள் ஏற்பட்டிருந்த இடங்களில் எரிச்சலும் வலியும் இன்னும் சூடாகவே இருந்தன. குளித்து முடித்த பிறகு அம்மா எனக்கு ஒரு தளர்வான கவுன் அணிவித்தார். நான் வெளியே வந்தபோது அப்பா எனக்காக ஒரு கிளாஸ் ஆரஞ்சு ஜூஸ் தயாரித்து வைத்திருந்தார். என் தம்பி அர்ஜுன் சோபாவில் அமர்ந்து தனது முஷ்டிகளை இறுக்கமாக மூடியபடி எப்போது வேண்டத்திற்கு கிளம்பிச் சென்று ரோகனை தேடிப் பிடிக்கும் வெறியோடு அமர்ந்திருந்தான். நான் சோபாவில் அமர்ந்து எல்லாவற்றையும் சொன்னேன். திருமணச் செலவை நான் ஏற்றது முதல் அவமானப்படுத்தப்பட்டது, சூப்பால் எரிக்கப்பட்டது, கணவனால் வீட்டை விட்டு துரத்தப்பட்டது, பின்னர் எப்படி அந்த வரவேற்பு நிகழ்ச்சியை ரத்து செய்து நான் பழிவாங்கியது வரை எல்லாவற்றையும் விவரித்தேன். நான் சூப்பால் எரிக்கப்பட்டதையும் ரோகனால் வீட்டை விட்டு துரத்தப்பட்டதையும் பற்றி கூறியபோது அர்ஜுனால் அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவன் தன் கையை ஓங்கி கண்ணாடி மேசையில் குத்தினான். அந்த நாய்! எங்களது அருமைத் தங்கையை இப்படி துன்புறுத்துவதற்காகவா நாங்கள் அவனுக்கு கல்யாணம் செய்து கொடுத்தோம்? அவன் நம்ம வீட்டுக்கு வந்து கல்யாணப் பெண் கேட்டபோது அப்பா அம்மா முன்னால் என்னவெல்லாம் சத்தியம் செய்தான்? உன்னை வாழ்நாள் முழுவதும் கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கொள்வதாகச் சொன்னானே. இப்போது உன் மீது சூப்பை ஊற்றுகிறான், உன்னை பொதுவெளியில் விரட்டுகிறான். இதை ஒருபோதும் பொறுத்துக்கொள்ள முடியாது. நான் அவனுக்கு நல்ல ஒரு பாடம் கற்பிக்கிறேன். அப்பா அமைதியாக அமர்ந்திருந்தார்.
ஆனால் அவர் தனது தேநீர் கோப்பையை பிடித்திருந்த கைகள் நடுங்குவதை நான் கவனித்தேன். அவர் என்னை இரக்கமும் அதே சமயம் உறுதியும் கலந்த பார்வையுடன் பார்த்தார். நீ அந்த வரவேற்பு நிகழ்ச்சியை ரத்து செய்தது 100க்கு 100 சரி பிரியா. நான் உன்னை முழுமையாக ஆதரிக்கிறேன். அவனை போன்ற நன்றி கெட்ட போலித்தனமான மனிதர்கள் உனது விலைமதிப்பற்ற நேரத்தின் ஒரு வினாடிக்கு கூட தகுதியானவர்கள் அல்ல. நான் முன்பு மனிதர்களைச் சரியாக அடையாளம் காணாமல் உன்னை அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திற்கு அனுப்பிவிட்டேனே என்று நினைத்தால் மட்டும்தான் எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. அம்மா தனது கண்ணீரை துடைத்துக் கொண்டார். பரவாயில்லை மகளே, கவலைப்படாதே. இப்போது நீ அப்பா அம்மாவுடன் மிகவும் பாதுகாப்பாக இருக்கிறாய். இனி நீ அந்த வீட்டிற்கு மருமகளாகப் போக வேண்டாம். உடனடியாக அவனுக்கு விவாகரத்து டிவோர்ஸ் கொடுத்துவிடு. உன்னை உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். அவர்களின் ஆதரவான வார்த்தைகளைக் கேட்டதும் எனது இதயம் நெகிழ்ந்து போனது. நிபந்தனையற்ற அன்பை எனக்கு வழங்கும் எனது உண்மையான குடும்பம் இதுதான். வீட்டிற்கு திரும்பிய எனது முடிவு 100க்கு 100 சரியானது என்பதை நான் நன்றாக புரிந்து கொண்டேன். சட்டிக்க அதே நேரத்தில் மேஜை மீது கிடந்த எனது தொலைபேசி பைத்தியம் பிடித்தது போல் ரிங் ஆனது. அதன் திரையில் மை லவிங் ஹஸ்பண்ட் என்ற பெயர் ஒளிர்ந்தது. மைனஸ் திருமணத்தின் ஆரம்ப காலத்தில் நான் எவ்வளவு பாசத்தோடு சேமித்து வைத்திருந்த பெயர் அது. ஆனால் இப்போது அது எவ்வளவு விபரீதமாக தெரிந்தது. அது ரோகன்தான். நான் அதை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டேன். அது ரிங்காகி நின்றதும் அவன் மீண்டும் மீண்டும் விடாமல் ஒரு பைத்தியக்காரனைப் போல் அழைத்துக் கொண்டே இருந்தான். விடுங்கக்கா, நான் அவன் போனை எடுக்கிறேன் என்று அர்ஜுன் எனது போனைப் பிடுங்க முயன்றான். வேண்டாம்னா என்று நான் அவனை தடுத்தேன். அவனை அப்படியே விடுங்கள். ஹோட்டலிலிருந்து விரட்டப்பட்டு மாமனாரால் திருமணம் ரத்து செய்யப்பட்டு பொதுவெளியில் அசிங்கப்பட்டதனால் அவன் இப்போது பைத்தியம் பிடித்த மாதிரி அலைந்து கொண்டிருப்பான். அவன் அந்த வலியையும் இயலாமையையும் முழுமையாக அனுபவிக்கட்டும். இப்போது போனை எடுத்தால் வெறும் திட்டுக்களை மட்டும்தான் கேட்க முடியும். நான் எனது போனை சைலண்ட் மோடிற்கு மாற்றினேன். ஆனால் அடுத்தடுத்து வந்த குறுஞ்செய்திகளின் அறிவிப்புகள் நோட்டிஃபிகேஷன்ஸ் நின்றபாடில்லை. நீ எங்கே இருக்கிறாய்? உடனே திரும்பி வா. நீ என்ன செய்திருக்கிறாய் என்று உனக்கு தெரியுமா? சாகப் பார்க்கிறாயா? நடாஷாவின் பெற்றோர்கள் கோபித்துக் கொண்டு போய்விட்டார்கள். நடாஷா திருமணத்தை முறித்துக் கொண்டாள். அம்மா மயங்கி விழுந்து இப்போது ஐசியூவில் ஐசியூ இருக்கிறார்கள். இது எல்லாமே உன்னால்தான் நடந்தது. கெட்ட பெண்ணே, நீ என் குடும்பத்தின் சந்தோஷத்தையெல்லாம் நாசமாக்கிவிட்டாய். நான் உன்னை தேடிப்பிடித்தால் என்ன நடக்கும் தெரியுமா? அந்த 80 லட்சம் ரூபாய் ஹோட்டல் நஷ்ட ஈட்டை யார் தருவது? எங்களை எல்லாரையும் கொல்ல பார்க்கிறாயா? சீக்கிரம் பணத்தை கொண்டு வந்து நஷ்ட ஈட்டை கட்டு. இதற்கிடையில் சில அறியப்படாத எண்களிலிருந்தும் குறுஞ்செய்திகள் வரத் தொடங்கின. ஆனால் அந்த பாஷையை வைத்துப் பார்த்தால் அது என் மாமியார்தான் என்பது எனக்கு புரிந்துவிட்டது. அவர் ஒருவேளை கண் விழித்தெழுந்துவிட்டு என்னை திட்டுவதற்காக அங்கே நான் உண்மை யாரிடமாவது போனை வாங்கியிருக்க வேண்டும். நன்றி கெட்ட முண்டமே, உடனே திரும்பி வந்து மாமனார் காலில் விழுந்து மன்னிப்பு கேள். இல்லையென்றால் உன்னை மோசடி மற்றும் கையாடல் செய்ததாக காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து உன்னை சிறைக்கு அனுப்புவேன். அந்த வெறுப்பு நிறைந்த குறுஞ்செய்திகளை நான் படித்தேன். எனக்கு சிறிதும் பயம் ஏற்படவில்லை. மாறாக அவர்களின் இந்த துணிச்சலற்ற சுயநலத்தை பார்த்து எனக்கு ஒரு விபரீதமான சிரிப்புதான் வந்தது. இவ்வளவு பெரிய தவறு நடந்த பிறகும் இந்த சூழலிலும் அவர்கள் தங்களை இன்னும் பெரியவர்களாகவும் உயர்ந்தவர்களாகவும் தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் எனக்கு கட்டளையிடவும் மிரட்டவும் முற்படுகிறார்கள். அவனை போன்ற நன்றி கெட்ட போலித்தனமான மனிதர்கள் உனது விலைமதிப்பற்ற நேரத்தின் ஒரு வினாடிக்கு கூட தகுதியானவர்கள் அல்ல. நான் முன்பு மனிதர்களைச் சரியாக அடையாளம் காணாமல் உன்னை அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திற்கு அனுப்பிவிட்டேனே என்று நினைத்தால் மட்டும்தான் எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. அம்மா தனது கண்ணீரை துடைத்துக் கொண்டார். பரவாயில்லை மகளே, கவலைப்படாதே. இப்போது நீ அப்பா அம்மாவுடன் மிகவும் பாதுகாப்பாக இருக்கிறாய். இனி நீ அந்த வீட்டிற்கு மருமகளாகப் போக வேண்டாம். உடனடியாக அவனுக்கு விவாகரத்து டிவோர்ஸ் கொடுத்துவிடு. உன்னை உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். அவர்களின் ஆதரவான வார்த்தைகளைக் கேட்டதும் எனது இதயம் நெகிழ்ந்து போனது. நிபந்தனையற்ற அன்பை எனக்கு வழங்கும் எனது உண்மையான குடும்பம் இதுதான். வீட்டிற்கு திரும்பிய எனது முடிவு 100க்கு 100 சரியானது என்பதை நான் நன்றாக புரிந்து கொண்டேன். சட்டிக்க அதே நேரத்தில் மேஜை மீது கிடந்த எனது தொலைபேசி பைத்தியம் பிடித்தது போல் ரிங் ஆனது. அதன் திரையில் மை லவிங் ஹஸ்பண்ட் என்ற பெயர் ஒளிர்ந்தது. மைனஸ் திருமணத்தின் ஆரம்ப காலத்தில் நான் எவ்வளவு பாசத்தோடு சேமித்து வைத்திருந்த பெயர் அது. ஆனால் இப்போது அது எவ்வளவு விபரீதமாக தெரிந்தது. அது ரோகன்தான். நான் அதை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டேன். அது ரிங்காகி நின்றதும் அவன் மீண்டும் மீண்டும் விடாமல் ஒரு பைத்தியக்காரனைப் போல் அழைத்துக் கொண்டே இருந்தான். விடுங்கக்கா, நான் அவன் போனை எடுக்கிறேன்
என்று அர்ஜுன் எனது போனை பிடுங்க முயன்றான். வேண்டாம்னா என்று நான் அவனை தடுத்தேன். அவனை அப்படியே விடுங்கள். ஹோட்டலிலிருந்து விரட்டப்பட்டு மாமனாரால் திருமணம் ரத்து செய்யப்பட்டு பொதுவெளியில் அசிங்கப்பட்டதனால் அவன் இப்போது பைத்தியம் பிடித்த மாதிரி அலைந்து கொண்டிருப்பான். அவன் அந்த வலியையும் இயலாமையையும் முழுமையாக அனுபவிக்கட்டும். இப்போது போனை எடுத்தால் வெறும் திட்டுக்களை மட்டும்தான் கேட்க முடியும். நான் எனது போனை சைலண்ட் மோடிற்கு மாற்றினேன். ஆனால் அடுத்தடுத்து வந்த குறுஞ்செய்திகளின் அறிவிப்புகள் நோட்டிஃபிகேஷன்ஸ் நின்றபாடில்லை. நீ எங்கே இருக்கிறாய்? உடனே திரும்பி வா. நீ என்ன செய்திருக்கிறாய் என்று உனக்கு தெரியுமா? சாகப் பார்க்கிறாயா? நடாஷாவின் பெற்றோர்கள் கோபித்துக் கொண்டு போய்விட்டார்கள். நடாஷா திருமணத்தை முறித்துக் கொண்டாள். அம்மா மயங்கி விழுந்து இப்போது ஐசியூ இருக்கிறார்கள். இது எல்லாமே உன்னால்தான் நடந்தது. கெட்ட பெண்ணே, நீ என் குடும்பத்தின் சந்தோஷத்தையெல்லாம் நாசமாக்கிவிட்டாய். நான் உன்னை தேடிப்பிடித்தால் என்ன நடக்கும் தெரியுமா? அந்த 80 லட்சம் ரூபாய் ஹோட்டல் நஷ்ட ஈட்டை யார் தருவது? எங்களை எல்லாரையும் கொல்ல பார்க்கிறாயா? சீக்கிரம் பணத்தை கொண்டு வந்து நஷ்ட ஈட்டை கட்டு. இதற்கிடையில் சில அறியப்படாத எண்களிலிருந்தும் குறுஞ்செய்திகள் வரத் தொடங்கின. ஆனால் அந்த பாஷையை வைத்து பார்த்தால் அது என் மாமியார்தான் என்பது எனக்கு புரிந்துவிட்டது. அவர் ஒருவேளை கண் விழித்தெழுந்துவிட்டு என்னை திட்டுவதற்காக அங்கே நான் யாரிடமாவது போனை வாங்கியிருக்க வேண்டும். நன்றி கெட்ட முண்டமே, உடனே திரும்பி வந்து மாமனார் காலில் விழுந்து மன்னிப்பு கேள். இல்லையென்றால் உன்னை மோசடி மற்றும் கையாடல் செய்ததாக காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து உன்னை சிறைக்கு அனுப்புவேன். அந்த வெறுப்பு நிறைந்த குறுஞ்செய்திகளை நான் படித்தேன். எனக்கு சிறிதும் பயம் ஏற்படவில்லை. மாறாக அவர்களின் இந்த துணிச்சலற்ற சுயநலத்தை பார்த்து எனக்கு ஒரு விபரீதமான சிரிப்புதான் வந்தது. இவ்வளவு பெரிய தவறு நடந்த பிறகும் இந்த சூழலிலும் அவர்கள் தங்களை இன்னும் பெரியவர்களாகவும் உயர்ந்தவர்களாகவும் தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் எனக்கு கட்டளையிடவும் மிரட்டவும் முற்படுகிறார்கள். மாமியார் தனது இனிய வார்த்தைகளால் என்னை ஏமாற்றினார். என் இதயம் உருகியது. எனது முட்டாள்தனத்தை நினைத்து வெட்கப்பட்டு என் தலையை குனிந்தேன். கடந்து போனது கடந்து போகட்டும் என்று தந்தை சமாதானப்படுத்தியவாறு கூறினார். இப்போது முக்கியமானது நாம் எப்படி அங்கு திரும்பிச் செல்வது என்பதுதான். வீட்டு பழுதுபார்ப்பு மற்றும் ரோஹன் வாங்கிய கடனுக்கான பணத்திற்கு ஆதாரங்கள் உள்ளன. பழுதுபார்ப்பதற்காக நான் நேரடியாக மாஞ்சியின் கணக்கிற்கே பணத்தை மாற்றினேன். விவரத்தில் வீட்டு பழுதுபார்ப்பதற்காக ரோஹன் வாங்கிய கடன் என்று நான் தெளிவாக எழுதியிருந்தேன். அதை அவர் வாட்ஸ்அப் சாட்டில் ஒப்புக்கொண்டிருந்தார். அதன் ஸ்கிரீன்ஷாட் இப்போதும் என்னிடம் உள்ளது. மிக நன்று. இது சட்டப்பூர்வ ஆதாரமாக போதுமானது என்று சகோதரன் அர்ஜுன் கூறினான். அவனது கண்கள் ஒளிர்ந்தன. எனது பள்ளிக்கால நண்பன் சந்தர் இப்போது டெல்லியில் ஒரு பெரிய விவாகரத்து வழக்கறிஞர். காலை உணவுக்குப் பிறகு நாம் நேரடியாக அவரது அலுவலகத்திற்குச் செல்வோம். நாம் அவர்கள் மீது முழுமையாக வழக்கு தொடர்வோம். அப்பா, அண்ணா, இன்னும் ஒரு விஷயமென்று நான் உறுதியான பார்வை ஒளிரக் கூறினேன். நான் அந்த ஆதாரங்களை சேகரிக்க விரும்புகிறேன். நேற்று நதாஷா என் மீது குற்றச்சாட்டுகளைத் தொடங்கியபோது வருண் என் மீது ஒரு அங்குலம் கூட நகரவிடாமல் தாக்க முயன்றான். சேவைத்துறைகளில் வேலை செய்பவர்களின் இயல்பைக் கொண்டு ஏதோ கெட்டது நடக்கப் போகிறது என்ற சந்தேகம் எனக்கு ஏற்பட்டது. நான் உடனடியாக என் போனில் வாய்ஸ் ரெக்கார்டரை ஆன் செய்துவிட்டேன். மெனுவைப் பற்றிய எனது கூற்று தவறு இல்லை என்பதை நிரூபிக்கவே அவ்வாறு செய்தேன். ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த ஒரு கணத்தில் மாமியார் என்னை சூப்பாத்திரத்தோடு வீசி எறிந்தார். அதைத் தொடர்ந்து ரோஹனின் அவமரியாதை என அனைத்தும் பதிவாகிவிட்டது. என்னை அவதூறு செய்த பிறகு அவர்கள் என் மீது தாக்குதல் நடத்தியதை நிரூபிக்க இது ஒரு வலுவான ஆதாரமாகும். உண்மையில் நீ அதை பதிவு செய்துவிட்டாயா? என் குடும்பம் அதிர்ச்சியடைந்தது. நான் என் போனை திறந்து 15 நிமிட பதிவை இயக்கினேன். நாடகத்தின் மிக முக்கியமான பகுதிக்குச் சென்றேன். என் மாமியாரின் கூர்மையான அலறல் கேட்டது. பொல்லாதவளே, விஷப்பாம்பே என்று கூறி சூப் வீசப்பட்ட மெல்லிய சத்தம், தட்டு உடையும் சத்தம், பின்னர் ரோஹனின் கத்துதல், இங்கிருந்து வெளியேறு, சீக்கிரம் செல். சத்தங்களுக்கு மத்தியிலும் அந்த கொடூரமான வார்த்தைகள் தெளிவாக கேட்டன. இதைக் கேட்டு அம்மா மீண்டும் விக்கித்து அழுதார். தந்தையின் முகம் கோபத்தால் சிவந்தது. அவரது முஷ்டிகள் இறுக்கின. இது ஒரு பொன்னான ஆதாரம் என்று சகோதரன் அர்ஜுன் கூறினான். இதனுடன் மருத்துவ அறிக்கையையும் சேர்த்து உங்கள் மாமியார் சிவில் நஷ்டஈடு வழங்க வேண்டியது மட்டுமின்றி அவர்கள் மீது தாக்குதல் மற்றும் மான நஷ்டத்துக்கான கிரிமினல் வழக்கும் தொடரலாம். மேலும் அந்த ரோஹன் வீட்டு வன்முறை குற்றச்சாட்டுகளிலிருந்து தப்ப முடியாது. நீதிமன்றம் நிச்சயமாக 100% நம் பக்கமே இருக்கும். சரி, நமது திட்டம் தெளிவாக உள்ளது என்று தந்தை முடித்து வைத்தார். முதலாவதாக உடனடியாக மருத்துவமனைக்குச் சென்று மருத்துவ அறிக்கையை பெறுவது.
இரண்டாவதாக விவாகரத்து வழக்கு மற்றும் கிரிமினல் புகார் அளிக்க வழக்கறிஞரை சந்திப்பது. மூன்றாவதாக அவர்களுக்கு ஒரு அதிகாரப்பூர்வ சட்டப்பூர்வ நோட்டீஸை அனுப்புவது. நான்காவதாக உனது சொந்த பொருட்களை எடுப்பதற்காக அந்த வீட்டிற்கு திரும்பிச் செல்வது. முடிந்தால் கூடுதல் ஆதாரங்களை தேடுவது. எங்கள் குடும்பம் முழுமையாக ஒற்றுமையாக இருந்தது. நான் அவர்களை பார்த்தேன். என் இதயம் நன்றியுணர்வால் நிறைந்தது. இந்த போராட்டத்தில் நான் தனியாக இல்லை. நான் அனைத்தையும் திரும்பப் பெறுவேன். ஒரு பைசா கூட குறைவாக இல்லை. மிக முக்கியமாக எனது சுயமரியாதையையும் எனது சுதந்திரத்தையும் நான் திரும்பப் பெறுவேன். காலை உணவுக்குப் பிறகு சகோதரன் அர்ஜுன் என்னை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றான். என் வலது கன்னத்திலும் கழுத்துப் பகுதியிலும் இருந்த சிவப்பு நிற தீக்காயங்களை பார்த்த மருத்துவர் தனது தலையை அசைத்தார். இது 2ஆம் நிலை தீக்காயம். இதன் பரப்பளவு பெரிதாக இல்லை. ஆனால் இது முகத்திலும் கழுத்துப் பகுதியிலும் இருப்பதால் தோற்றத்தையும் செயல்பாட்டையும் பாதிக்கலாம். அதிர்ஷ்டவசமாக இது கண்களின் கார்னியாவை பாதிக்கவில்லை. இதை கிருமித் தொற்றிலிருந்து காப்பாற்ற வேண்டும். இது ஒரு தழும்ப விட்டுச் செல்ல வாய்ப்புள்ளது. கையில் மருத்துவ அறிக்கையுடன் எனது வலிமையான கவசத்தை நான் பிடித்துவிட்டதாக உணர்ந்தேன். காயத்தின் அளவு கிரிமினல் குற்றத்துக்கான முகாந்திரத்தை பூர்த்தி செய்ய போதுமானதாக இருந்தது. என் மாமியாரை சிறைக்கு அனுப்பும் எண்ணம் எனக்கு இல்லை. ஆனால் எனது பணத்தை திருப்பித் தரவும் எனது விவாகரத்து நிபந்தனைகளுக்கு அவர்கள் ஒப்புக்கொள்ளவும் இது ஒரு முக்கியமான அழுத்தமான வழியாக இருக்கும். மருத்துவமனையிலிருந்து நாங்கள் நேரடியாக வழக்கறிஞர் சந்தரின் அலுவலகத்திற்குச் சென்றோம். அவர் எனது கதையை கவனமாக கேட்டார். பதிவை மீண்டும் இயக்கிப் பார்த்தார் மற்றும் பணப்பரிமாற்றத்திற்கான ஆதாரங்களை சரிபார்த்தார். இந்த வழக்கை நாம் நிச்சயமாக வெல்வோம் பிரியாஜி என்று அவர் நம்பிக்கையுடன் கூறினார். இந்த பதிவு மிகவும் மதிப்புமிக்கது. நீங்கள் வரவேற்பு நிகழ்ச்சியை ரத்து செய்தது உங்கள் சுயமரியாதையும் உடல் நலமும் கடுமையாக மீறப்பட்ட பிறகு தற்காப்புக்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு சட்டப்பூர்வமான செயலாகும். நீங்கள் செலவிட்ட அனைத்து செலவுகள், உடல் நலம் மற்றும் புகழுக்கான நஷ்டஈடு மற்றும் கடந்த கால கடன்கள் ஆகியவற்றை நாங்கள் கோருவோம். நான் நிம்மதிப் பெருமூச்சு விட்டேன். தயவுசெய்து இதை விரைவில் தொடங்குங்கள் சார். இதை நான் சீக்கிரம் முடிக்க விரும்புகிறேன். கவலைப்படாதீர்கள், இன்று மாலையே நான் நோட்டீஸ் அனுப்பிவிடுகிறேன். தயாராக இருங்கள். அவர்கள் காயமடைந்த விலங்குகளைப் போல பொங்குவார்கள். ஆனால் பயப்படாதீர்கள். சட்டம் உங்களை பாதுகாக்கிறது. எதிர்பார்த்தபடியே அடுத்த நாள் காலை ஒரு பதிவு தபால் கடிதம் அந்த குடும்பத்தின் வீட்டிற்கு வந்து சேர்ந்தது. சோபாவில் நோய்வாய்ப்பட்டது போல் நாடகமாடிக்கொண்டிருந்த என் மாமியார் கவரை கடினமாக கிழித்தார். உள்ளே ஒரு சட்ட நிறுவனத்தின் லெட்டர் ஹெட் கொண்ட கடிதம் இருந்தது. அதன் பெரிய தலைப்பு விவாகரத்து வழக்கு மற்றும் சொத்து மீட்பு கோரும் அறிவிப்பு என்பதாகும். அதில் நான் கோரிய ஒவ்வொரு ரூபாய்க்கான விரிவான விவரங்கள் இருந்தன. வரவேற்புச் செலவு 80 லட்சம், பழுதுபார்ப்புச் செலவு 20 லட்சம், தனிப்பட்ட பொருட்கள் 30 லட்சம் என மொத்தம் 3 கோடியை 7 வேலை நாட்களுக்குள் திருப்பித் தர வேண்டும். அந்த கடிதத்தில் தாக்குதல் தொடர்பான மருத்துவ அறிக்கை பாதிக்கப்பட்டவரிடம் ஏற்கனவே உள்ளது என்றும், சிவில் முறையில் வழக்கை சுமூகமாக தீர்க்க நல்லெண்ணம் காட்டப்படாவிட்டால் கிரிமினல் சட்ட நடவடிக்கை தொடரும் என்றும் தெளிவாக கூறப்பட்டிருந்தது. இது என்ன முட்டாள்தனம்! அவள் என் மீதே வழக்கு தொடுத்துள்ளாள். என்னை நீதிமன்றத்திற்கு இழுக்க அவளுக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்தது? ரோஹன், உன் மனைவியின் கைவரிசையைப் பார். அவள் என்னை சிறைக்கு அனுப்ப விரும்புகிறாள் என்று என் மாமியார் கத்தினாள். அவளது கைகள் நடுங்கின. ரோஹன் ஓடி வந்தான். சரியாக தூங்காததாலும் நண்பர்களிடமிருந்து தொடர்ந்து வந்த கிண்டல் செய்திகளாலும் அவனது முகம் களைப்பாக இருந்தது. அவன் அந்த கடிதத்தை படித்ததும் அவனது முகம் மேலும் வெளிறிப்போனது. அவனது நெற்றியில் குளிர்ந்த வியர்வை வழிந்தது. அவள் உண்மையில் இதை செய்துவிட்டாள். ஆம், இன்றைய கடிதத்தில் அதற்கான ஆதாரமும் இருந்தது. அம்மா, அவள் ஒரு வழக்கறிஞரை அமர்த்தியுள்ளாள். ஆனால் அந்த பழுதுபார்ப்பு பணத்திற்கான ஆதாரம் என்ன? நீங்கள் வாங்கியது பணமாகத்தான் என்று சொன்னீர்களே. அவள் ஆன்லைன் மூலமாக பணப்பரிமாற்றம் செய்திருப்பாள் என்று நான் நினைத்தேன். அதற்கான ஆதாரமும் அவளிடம் உள்ளது. தந்தை கடவுளே, நாம் 1 கோடி ரூபாயை எங்கு செல்வது? இந்த வீடுதான் ஏற்கனவே வங்கியில் அடமானம் வைக்கப்பட்டுள்ளதே. நீ திவாலாகிவிட்ட போது. மேலும் அந்த சூப் விவகாரத்தைப் பற்றி அவள் அம்மாவை சிறைக்கு அனுப்புவதாக மிரட்டுகிறாள். ரோஹன், எனக்கு உதவுங்கள். அம்மாவும் மகனும் விரக்தியுடன் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். அவர்களது அகம்பாவம் உடனடியாக மறைந்துவிட்டது. அதற்கு பதிலாக பயம் குடிகொண்டது. அந்த அடக்கமான அப்பாவியான பிரியா இறந்துவிட்டாள் என்பதை அவர்கள் இறுதியில் உணர்ந்து கொண்டனர். இப்போது அவர்களுக்கு முன்னால் ஒரு புத்திசாலி எதிராளி இருந்தாள். அவள் எல்லாவற்றையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தாள். இனி அவர்களால் அவளை அடக்கி ஒடுக்க முடியாது. அந்த கடிதம் அனுப்பப்பட்டு 2 நாட்களுக்குப் பிறகு சில விவகாரங்களை தீர்ப்பதற்காக அந்த ஓநாய் குகைக்கு திரும்பிச் செல்ல நான் முடிவு செய்தேன்.
ஏபர நான் தனியாக வரவில்லை. அண்ணன் அர்ஜுனும் அவனது 2 பலமான நண்பர்களும் என்னுடன் இருந்தனர். ரோஹன் கதவை திறந்தான். என்னை பார்த்ததும் அவனது கண்களில் ஒரு கணத்திற்கு நம்பிக்கை ஒளிமினுக்கியது. பிரியா, நீ திரும்பி வந்துவிட்டாய். வா, இதை நாம் அமைதியாக பேசித் தீர்த்துக் கொள்வோம். ஆனால் என் பின்னால் நின்ற குழுவை பார்த்ததும் அவன் எச்சரிக்கையானான். நீங்கள் இங்கே என்ன செய்ய வந்துள்ளீர்கள்? என்னை அடிக்கவா? நான் போலீசில் புகார் செய்வேன். அண்ணன் அர்ஜுன் அவனை தள்ளிக்கடந்து சென்றான். உன்னை அடித்து என் கைகளை நாசமாக்கிக் கொள்ள விரும்பவில்லை. என் தங்கையை அவளது பொருட்களை எடுக்க அழைத்து வந்துள்ளேன். உனக்கு எந்த பிரச்சினையும் வேண்டாம் என்றால் வாயை மூடிக்கொண்டு இரு. நான் நேரடியாக 2வது மாடியில் இருந்த எங்கள் அறைக்குச் சென்று பீரோவைத் திறந்து எனது துணிகள் அனைத்தையும் சூட்கேஸில் திணித்தேன். கடந்த ஆண்டு நான் அரிதாகவே பயன்படுத்திய பிராண்டட் பையை எடுத்தேன். அந்த பையை நான் உனக்கு வாங்கிக் கொடுத்தேன், அதை எடுத்துச் செல்லாதே என்று என் மாமியார் வாசலில் நின்று கொண்டு கத்தினாள். இந்த பையை நான் என் சொந்த பணத்தில்தான் வாங்கினேன். நீங்கள் இதை ஆர்டர் செய்வதற்கு மட்டுமே உதவி கேட்டீர்கள். ஆனால் ஒருபோதும் பணம் செலுத்தவில்லை. வாங்கிய ரசீதும் உங்களது கோரிக்கையும் அடங்கிய ஜெட் இன்னும் என் போனில்தான் உள்ளது என்று நான் அமைதியாக எனது போனை காட்டிக்கொண்டு கூறினேன். என் மாமியார் அமைதியாகிவிட்டால் அவளால் வாதிட முடியவில்லை. எனது திருமண நகைகள் அனைத்தையும் நான் எடுத்துக்கொண்டேன். அந்த 50 கிராம் தங்கம் எங்கள் தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்ட சகுனம் என்று ரோஹன் சாக்குப்போக்கு சொல்ல முயன்றான். என்னை தவறாக புரிந்து கொள்ளாதே ரோஹன். அந்த தங்கம் என் அம்மாதான் அனைவர் முன்னிலையிலும் கொடுத்தது. உங்கள் குடும்பம் கொடுத்தது ஒரு 18 காரட் மெல்லிய சங்கிலி மட்டுமே. அதை நான் கடந்த ஆண்டு உனது எலிக்கடியை கட்டுவதற்காக விற்றுவிட்டேன். மறந்துவிட்டாயா? ரோஹன் அமைதியானான். அவனது முகம் அவமானத்தால் சிவந்தது. எனது அனைத்து பொருட்களையும் சூட்கேஸில் வைத்த பிறகு நான் நேராக வெளியே செல்லவில்லை. என்னிடம் ஒரு முக்கியமான குறிக்கோள் இருந்தது. ரோஹனின் தனிப்பட்ட கணினி அவனது ஸ்டடி ரூமில்தான் இருந்தது. அங்கேதான் இறுதி ஆதாரம் இருந்தது. எனது அண்ணன் அர்ஜுனிடம் சைகை காட்டினேன். அவன் உடனடியாக புரிந்து கொண்டான். அவன் ரோஹனிடம் சென்று, இப்போது கீழே செல், இந்த சொத்து மாற்று அறிக்கையில் கையெழுத்திடு சீக்கிரம் என்றான். என்ன அறிக்கை? நான் எதிலும் கையெழுத்திட மாட்டேன். அண்ணன் அர்ஜுன் தனது சட்டையின் கைகளை சுருட்டிவிட்டு தனது பலமான தசைகளை காட்டினான். ரோஹன் பயந்து போனான். அவன் அண்ணனின் 2 நண்பர்களின் பின்னால் கீழே சென்றான். இந்த சந்ததியை பயன்படுத்தி நான் ஸ்டடி ரூமிற்குச் சென்றேன். ரோஹனின் பழக்கம் எனக்கு நன்றாக தெரியும். அவன் எப்போதுமே தனது கணினியை அணைக்க மாட்டான், ஸ்லீப் மோடில்தான் வைத்திருப்பான். நான் மைசினை அசைத்தேன். திரை வெளிச்சமானது. பாஸ்வேர்ட் கேட்டது. நான் நக்கலாக புன்னகைத்தேன். ஒருமுறை போதையில் இருந்தபோது தான் பயன்படுத்தும் அனைத்து பாஸ்வேர்டுகளும் தன்னை ஒரு பணக்காரனுக்காக விட்டுச் சென்ற தனது முதல் காதலியின் பிறந்த தேதிதான் என்று அவன் பெருமையுடன் கூறியிருந்தான். அந்த நேரத்தில் நான் முழு இரவு அழுதேன். இப்போது கடந்த காலத்தின் அந்த கொடூரம்தான் எனது ஆயுதமாக மாறியது. நான் அந்த புனிதமான பிறந்த தேதியை தட்டச்சு செய்தேன். கேம் ஐகான்களால் நிரம்பிய டெஸ்க்டாப் தோன்றியது. நான் எதிர்பார்த்தபடியே அவன் இன்னும் வாட்ஸ்அப் வெப் லாகின் செய்திருந்தான். நான் அவனது கணினியில் இருந்த வாட்ஸ்அப் டவுன்லோட் ஃபோல்டரை திறந்தேன். அனைத்து படங்களும் கோப்புகளும் அங்கே தானாகவே சேமிக்கப்பட்டிருந்தன. முட்டாளான ரோஹன் டெஸ்க்டாப்பில் ஒரு நிதி சார்ந்த எக்ஸல் கோப்பையும் சேமித்து வைத்திருந்தான். நான் உடனடியாக அந்த அனைத்து கோப்புகளையும் தேர்ந்தெடுத்து அவற்றை ஒரு அதிவேக ஃபிளாஷ் டிரைவில் காப்பி செய்து கொண்டேன். கடவுளே, என் கண்களுக்கு முன்னால் நான் என்னை பார்த்தேன். தயாராக இருந்தும் கூட இது இன்னமும் அதிர்ச்சியாக இருந்தது. குடும்ப நிதி, ஃபேமிலி ஃபைனான்ஸ் என்ற பெயரில் இருந்த ஒரு ஃபோல்டருக்குள் ஒரு எக்ஸல் கோப்பு இருந்தது. அதில் ரோஹன் நமது கூட்டுக் கணக்கிலிருந்து தனது தாயின் பெயரிலிருந்த மற்றொரு கணக்கிற்கு செய்த ஒவ்வொரு பணப்பரிமாற்றமும் மிக நேர்த்தியாக பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதன் நோக்கம் கிராமத்தில் அம்மாவுக்கும் தம்பிக்கும் நிலம் வாங்குவது என்பதாகும். பணப்பரிமாற்றம் செய்யப்பட்ட தேதிகள் அந்த சமயங்களுடன் சரியாக பொருந்தி வந்தன. எங்கள் கணக்கில் பணம் விசித்திரமான முறையில் குறைந்து கொண்டிருப்பதாக நான் நினைத்தபோதெல்லாம் அதை அவன் எப்போதும் முதலீட்டில் ஏற்பட்ட நஷ்டமென்று விளக்குவான். எல்லாவற்றையும் விட மோசமாக என் உயிர், மை லைஃப் என்ற பெயரில் இருந்த ஒரு ஃபோல்டரில் ரோஹனுக்கும் சாரா என்ற பெண்ணுக்கும் இடையே நடந்த ஆயிரக்கணக்கான வாட்ஸ்அப் உரையாடல்களின் ஸ்கிரீன்ஷாட்கள் இருந்தன. கொஞ்சம் வார்த்தைகள், ஹோட்டலில் சந்தித்துக் கொண்டதற்கான உண்மையான புகைப்படங்கள் என அனைத்தும் இருந்தன. நான் அவனது கடனை அடைப்பதற்காக கடுமையாக உழைத்துக் கொண்டிருந்த வேளையில் அவன் எனது வியர்வை சிந்தி ஈட்டிய பணத்தை மற்றொரு பெண்ணை காப்பாற்றுவதற்கும் அநாகரிகமான இன்பங்களை அனுபவிப்பதற்கும் பயன்படுத்திக் கொண்டிருந்தான். நான் அனைத்தையும் காப்பி செய்து கொண்டேன். ஒரு குப்பை ஃபைலை கூட விட்டு வைக்கவில்லை. நீ என்ன செய்கிறாய்? கீழிருந்து ரோஹனின் கத்துதல் கேட்டது.
வேலை முடிந்தது. நான் ஃபிளாஷ் டிரைவை உருவி எனது பாண்ட் பாக்கெட்டில் போட்டுக்கொண்டேன். சரியாக அதே நேரத்தில் ரோஹன் கோபத்தால் சிவந்த முகத்துடன் அறைக்குள் நுழைந்தான். நீ என் கணினியை தொட்டுள்ளாய். கம்பெனி டேட்டாவை திருட பார்க்கிறாயா? அதை கொடு என்று அவன் என் கையை பிடிக்க முயன்றான். நான் அவனது கையை வலுவாக உதறிவிட்டேன். இந்த கணினியை கூட கடந்த ஆண்டு உனது பிறந்த நாளில் 25,000 ரூபாய்க்கு நான் வாங்கித் தந்ததுதான். இது இன்னும் வேலை செய்கிறதா என்றுதான் நான் சோதித்துப் பார்த்தேன். இது உன்னைப் போலவே பழுதாகிவிட்டது. கவலைப்படாதே. உனது கணினியில் இருக்கும் அசிங்கமான குப்பைகளைத் தொடும் ஆசை எனக்கு சிறிதும் இல்லை. அதன் பிறகு நான் கம்பீரமாக வெளியே நடந்தேன். ரோஹனை அதிர்ச்சியில் உறைய வைத்துவிட்டு வந்தேன். ஆனால் எனது பாக்கெட்டில் இருந்த அந்த சிறிய ஃபிளாஷ் டிரைவ் அவனது திருமணம், வாழ்க்கை மற்றும் சுயமரியாதை அழிப்பதற்கான மரண தண்டனை ஆவணம் என்பதை அவன் உணரவில்லை. அந்த வீட்டிலிருந்து நாங்கள் நேரடியாக வழக்கறிஞரின் அலுவலகத்திற்குச் சென்றோம். மிஸ்டர் சந்தர் ஃபிளாஷ் டிரைவில் இருந்த கோப்புகளை திறந்தார். அவர் அதை பார்க்க அவரது புருவங்கள் சுருங்கின. பின்னர் முகத்தில் பெரும் ஆச்சரியம் வெளிப்பட்டது. நம்பவே முடியவில்லை. இந்த மனிதன் ஒரு முட்டாள். தனது குற்றத்திற்கான ஆதாரங்களை இவ்வளவு நேர்த்தியாக சேமித்து வைக்கும் அளவுக்கு இவன் மிகப்பெரிய முட்டாளாக இருக்கிறான். இதற்குத்தான் தன் குழியைத்தானே தோண்டிக்கொள்வது என்று பெயர். பிரியாஜி, கணினியின் திரையில் உள்ள புள்ளிவிவரங்கள் உண்மையை உரக்கச் சொல்கின்றன. 3 ஆண்டுகளில் ரோஹன் தனது தாயின் கணக்கிற்கு கையாடல் செய்த பணம் 50 லட்சத்தை எட்டியுள்ளது. இது அனைத்தும் எனது சம்பளக் கணக்கு மற்றும் ஆன்லைன் ஸ்டோர் வருமானத்திலிருந்து வந்ததாகும். எதை நம்பி நான் அவனிடம் கொடுத்தேனோ அதிலிருந்துதான் திருடியுள்ளான். விபச்சாரத்தை பொறுத்தவரை சாராவுக்காக அழகுப் பொருட்கள், ஆடைகள் வாங்கியது மற்றும் அவளது அப்பார்ட்மெண்ட் வாடகையை செலுத்தியதற்கான ஆதாரங்கள் கூட நேர்த்தியாக சேமிக்கப்பட்டுள்ளன. அதில் என்னை இழிவாக பேசிய ஒரு செய்தியும் இருந்தது. என் மனைவி ரொம்ப முட்டாள். நான் சொல்வதை அப்படியே செய்கிறாள். அவளது பணத்தில் நான் உனக்கு என்ன வேண்டுமானாலும் வாங்கித் தரலாம். இதை படித்த பிரியா அழவில்லை. நான் சிரித்தேன். கடந்த காலத்தில் நான் செய்த முட்டாள்தனத்தை நினைத்துச் சிரித்தேன். மிருகங்களை விட மோசமான ஒரு ஜீவனுக்காக நான் எனது அன்பையும் தியாகத்தையும் செய்துள்ளேன். ஆனால் அதிர்ஷ்டவசமாக அவனது முட்டாள்தனம்தான் என்னை காப்பாற்றியது. பிரியாஜி, மிஸ்டர் சந்தர் உற்சாகமாகச் சொன்னார். இந்த ஆதாரங்களுடன் ரோஹன் மற்றும் அவனது தாயின் அனைத்து சொத்துக்களையும் முடக்குவதற்காக நாம் நீதிமன்றத்தில் அவசர மனு தாக்கல் செய்ய முடியும். கிராமத்தில் உள்ள அந்த நிலம், அது கூட்டுச் சொத்தை கையாடல் செய்து வாங்கப்பட்டது என்று நிரூபிக்கப்படுவதால் அதை நாம் மீட்டு பங்கிட்டுக் கொள்ள முடியும். இந்த யுத்தத்தை நாம் நிச்சயமாக வெற்றி கொள்வோம். செய்யுங்கள் சார். நான் உறுதியாக கூறினேன். அவர்கள் கையில் எதுவும் மிச்சம் இருக்கக்கூடாது என்று நான் விரும்புகிறேன். அப்போதுதான் ஏமாற்றப்படுவதும் எல்லாவற்றையும் இழப்பதும் எத்தகைய உணர்வு என்பதை அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். அன்று இரவு நான் என் குடும்பத்தினருடன் இரவு உணவு சாப்பிட்டேன். சூழல் இப்போது மிகவும் நிம்மதியாக இருந்தது. தந்தை எனக்கு ஒரு துண்டு சிக்கனை பரிமாறினார். நன்றாகச் சாப்பிடு மகளே. உனக்கு எதிர்த்து போராட பலம் வேண்டும். நீ மகத்தானவள். உன்னை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். நான் அழுது கொண்டே சாப்பிட்டேன். ஆனால் இந்த முறை அவை நிம்மதி பெருமூச்சு கண்ணீர். இந்த நயவஞ்சகம் விரைவில் முடிவுக்கு வரும் என்பது எனக்கு தெரிந்திருந்தது. 2 வாரங்களுக்குப் பிறகு எங்களது விவாகரத்து வழக்கு அதிகாரப்பூர்வமாக தாக்கல் செய்யப்பட்டது. சொத்துக்களை முடக்கும் உத்தரவு விரைவாக வந்தது. ரோஹன் மற்றும் அவனது தாயின் வங்கிக் கணக்குகள் மற்றும் கிராமத்து நிலம் என அனைத்தும் முடக்கப்பட்டன. இந்தச் செய்தி அந்த குடும்பத்திற்கு பகல் நேரத்தில் இடி விழுந்தது போல் இருந்தது. அவர்களால் ஒரு பைசா கூட எடுக்க முடியவில்லை. அது மட்டுமின்றி ரோஹனின் விபச்சாரம் மற்றும் பணக்கையாடல் விவகாரம் வெளியில் பரவியது. நடாஷாவின் குடும்பத்திற்கு தங்கள் வீட்டு மாப்பிள்ளையின் உண்மையான முகம் தெரியவந்ததும் அவர்கள் உடனடியாக திருமணத்தை அதிகாரப்பூர்வமாக ரத்து செய்வதாக அறிவித்தனர். நடாஷாவின் தந்தை ரோஹனின் அலுவலகத்திற்குச் சென்று கலாட்டாவும் செய்தார். பணத்துடனும் உணர்வுகளுடனும் விளையாடி தன்னை ஏமாற்றிவிட்டதாக அவர் குற்றம் சாட்டினார். ஏனென்றால் ரோஹன் வணிகத்துக்காக நடாஷாவின் தந்தையிடமிருந்தும் கூட மிகப்பெரிய தொகையை கடன் வாங்கியிருந்தது தெரியவந்தது. கம்பெனியின் பெயரை காப்பாற்றுவதில் தீவிரமாக இருந்த ரோஹனின் பாஸ் உடனடியாக அவனை வேலையை விட்டு நீக்கினார். ரோஹன் தனது வேலை, பணம், மனைவி மற்றும் சுயமரியாதை அனைத்தையும் இழந்தான். கடும் அதிர்ச்சி காரணமாக என் மாமியார் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவளால் படுக்கையிலிருந்து எழவும் முடியவில்லை, தெளிவாக பேசவும் முடியவில்லை. இப்போது அவளுக்கு உணவூட்டவோ அல்லது டயப்பரை மாற்றவோ எந்த சேவக மருமகளும் அங்கே இல்லை. அவளது கணவர் மட்டுமே தனியாக அவளை கவனித்து வந்தார். இயலாமையும் தாமதமான வருத்தமும் அவரை ஆட்கொண்டிருந்தது. பலத்த மழை பெய்த ஒரு மதிய வேளையில் ரோஹன் எங்கள் வீட்டிற்கு வந்தான். அவனது தோற்றம் மிகவும் மோசமாகவும் அழுக்காகவும் இருந்தது. அவன் பூட்டிய கேட்டின் முன்னால் முழங்காலிட்டு அமர்ந்தான்.
மழையில் நனைந்தபடி வேதனையுடன் அழுதான். பிரியா, நான் செய்த தவறுக்கு உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன். தயவு செய்து வழக்கை திரும்பப் பெற்றுக்கொள். அம்மா இறந்துவிடுவார். எங்கள் குடும்பம் நாசமாகிவிட்டது. பிரியா, தயவு செய்து நமது 3 வருட திருமண வாழ்க்கையை கருத்தில் கொண்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு என்று கதறினான். நான் அவனை 2வது மாடி பால்கனியிலிருந்து பார்த்தேன். என் இதயத்தில் துளிக்கூட இரக்கம் இருக்கவில்லை. 3 வருட திருமண வாழ்க்கையா? 400 பேருக்கு முன்னால் என்னை வெளியேற்றி அசிங்கப்படுத்திய போது அவன் இதைப் பற்றி யோசித்தானா? அப்பா ஒரு கருப்பு குடையுடன் வெளியே வந்தார். தன் மகளுக்கு தீங்கு இழைத்த தந்தையின் குளிர்ந்த கண்களுடன் ரோஹனை அவர் பார்த்தார். வீட்டிற்குப் போ என்று தந்தை கனத்த குரலில் கூறினார். என் மகனுக்கும் உனக்கும் இனி எந்த சம்பந்தமும் இல்லை. என்ன விதைக்கிறாயோ அதைத்தான் அறுவடை செய்வாய். என் மகளுக்கு நீ கொடுத்த அனைத்து துயரங்களுக்கும் இப்போது நீ பலியிடப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எங்கள் வீட்டு வாசலில் வந்து அசுத்தம் செய்யாதே என்று தந்தை கோபமாக கேட்டைச் சட்டென்று அடைத்தார். அந்த சத்தம் அனைத்து பழிவாங்கல்களுக்கும் முற்றுப்புள்ளி வைப்பது போல் இருந்தது. ரோஹன் மழை நீர் தேங்கிய குட்டைக்குள் அமர்ந்து விக்கித்து அழுதான். ஆனால் அவனது கண்ணீர் இனி யாரது இதயத்தையும் உருக வைக்க முடியாது. 3 மாதங்களுக்குப் பிறகு முதல் நீதிமன்ற தீர்ப்பு வந்தது. நான் முழுமையாக வெற்றி பெற்றேன். நீதிமன்றம் விவாகரத்து வழக்கிற்கு ஒப்புதல் அளித்தது. சொத்து வழக்கில் பணத்தை திரும்பத் தருவது, தார்மீக நஷ்டஈடு மற்றும் தீக்காயத்திற்கான சிகிச்சை செலவுகள் உட்பட 2 கோடி ரூபாய் நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்று ரோஹனுக்கும் அவனது குடும்பத்திற்கும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. அவர்களது கிராமத்து நிலம் பறிமுதல் செய்யப்பட்டு நஷ்டஈட்டை வழங்குவதற்காக வலுக்கட்டாயமாக ஏலம் விடப்பட்டது. எனது திருமண நகைகள் எனது சொந்தச் சொத்துக்களாக அங்கீகரிக்கப்பட்டன. நீதிமன்ற கட்டிடத்திலிருந்து தீர்ப்பு நகலுடன் வெளியே வந்த நான் சுதந்திர காற்றின் சுவாசத்தை ஆழமாக உள்வாங்கினேன். அன்றைய தினம் வானம் மிக நீளமாகவும் சூரியன் பிரகாசமாகவும் இருந்தது. திரும்ப கிடைத்த பணமும் எனது பெற்றோரின் ஆதரவும் கொண்டு எனது சிறுவயது கனவான சிறிய பேக்கரி கடையை தொடங்கினேன். அதற்கு புதிய சந்தோஷம், நியூ ஹாப்பினஸ் என்று பெயரிட்டேன். திறப்பு விழாவன்று நண்பர்களும் உறவினர்களும் வந்திருந்தனர். அம்மா ஒரு அழகான ஊதா நிற புடவை அணிந்திருந்தார். அப்பா கார்களை நிறுத்தும் ஏற்பாடுகளில் உதவி கொண்டிருந்தார். அண்ணன் அர்ஜுன் தனது புதிய காதலியுடன் வந்திருந்தார். எங்கள் வீடு மீண்டும் சிரிப்பொலியால் நிரம்பியது. கேஸ் கவுண்டருக்கு பின்னால் நின்று கொண்டு நான் செய்த அழகிய கேக்குகளை பார்த்து கொண்டிருந்தேன். என் இதயம் மகிழ்ச்சியால் நிரம்பியிருந்தது. நான் இனி அந்த அடக்கமான பொறுமையான மருமகள் அல்ல. நான் பிரியா சர்மா. எனது வாழ்க்கையின் தலைவி நானே. சுதந்திரமானவள், தன்னிறைவு பெற்றவள் மற்றும் சுயமரியாதை மிக்கவள். அந்த குடும்பம் தங்களின் எஞ்சிய கடனை அடைப்பதற்காக தங்கள் வீட்டை விற்றுவிட்டு கிராமத்திற்கு செல்ல வேண்டியதாயிற்று என்று கேள்விப்பட்டேன். உறவினர்களின் கேலிகளுக்கும் கிண்டல்களுக்கும் மத்தியில் வாழ்ந்து வரும் ரோஹன் மதுவிலும் கடனிலும் மூழ்கிவிட்டான். ஆனால் அந்தச் செய்திகள் இப்போது எனக்கு ஒரு காற்று அலையை போன்றதுதான். அவை நான் என்றோ மூடிவிட்ட ஒரு கருப்பான கடந்த காலத்தின் ஒரு பகுதியாகும். என் கடைக்கு வந்த புதிய வாடிக்கையாளரை பார்த்து புன்னகைத்தேன். எனது புதிய வாழ்க்கை இந்த கேக்குகளைப் போல இனிமையாகவும் நறுமணத்துடனும் இப்போதுதான் தொடங்கியிருந்தது. அன்பார்ந்த நேயர்களே, இக்கதை தியாகத்தின் எல்லைகள் பற்றிய ஒரு ஆழமான நினைவூட்டலாகும். ஒரு பெண்ணின் தியாகம் எப்பொழுதும் மதிக்கப்படுவதில்லை, அதற்கு உரிய மரியாதையும் வழங்கப்படுவதில்லை. மாறாக அது அவளது சுயமரியாதை நசுக்கப்படும் ஒரு துயரத்தில்தான் முடியும். இப்பட்டடை நிதி சுதந்திரம் மற்றும் சட்டப்பூர்வ அறிவு ஆகியவற்றின் மதிப்பை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. இது ஒரு மனைவிக்கு கொடூரமான மாமியாருக்கு எதிராக நீதியைப் பெறவும் தனது சுயமரியாதையை திரும்பப் பெறவும் மிகவலிய அரணாக சாபித்தாகிறது. மேலும் இக்கதை அந்த குடும்பத்தின் வெற்று பெருமையையும் போலி வாழ்க்கையையும் கடுமையாக விமர்சிப்பதோடு கர்மாவின் விதியையும் உறுதிப்படுத்துகிறது. பேராசையும் நன்றிகெட்டத்தனமும் கொண்டவர்கள் இறுதியில் அனைத்தையும் இழந்து தனிமையில் வாடுவார்கள். அவர்களால் ஏற்படும் வெற்றிடம் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கத் தகுதியானவரின் சுதந்திரத்தாலும் நம்பிக்கையாலும் நிரப்பப்பட வேண்டும். இக்காணொளியை இறுதிவரை கண்டமைக்கு நன்றி. இக்கதை உங்களுக்கு அர்த்தமுள்ளதாக தோன்றியிருந்தால் மேலும் பல ஊக்கமளிக்கும் மற்றும் ஆழமான கதைகளைக் காண தயவுசெய்து உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் பொத்தானை அழுத்தி ஆதரவளியுங்கள். அடுத்தடுத்த காணொளிகளை நீங்கள் தவறவிடாமல் இருக்க அறிவிப்புகளை இயக்கிக் கொள்ளுங்கள். நன்றி. அடுத்த காணொளியில் சந்திப்போம்.